بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. نشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. قال نبينا صلى الله عليه وسلم اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك. அளவற்ற அருளாளனும் நிகர இல்லாத அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹின் தீர்ப்பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். கண்ணியமிக்க வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் குடும்பத்தினர்களே, உங்களுக்கு மத்தியில் நான் பேச இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், எப்படிப்பட்ட தியாகம் செய்ய வேண்டும். வெறும் வாய்ச்சவடா இல்லை, நானும் தியாகம் செய்கிறேன், வெறும் கருத்தால் நானும் சொல்கிறேன், 4 விஷயங்களை செஞ்சுட்டு நானும் தியாகம் பண்ணுறேன், இப்படி செய்யாமல் ஒரு நபரை உங்களுக்கு சுட்டி காட்டி அவர்களுடைய வாழ்க்கை நெறிகளில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பாடங்கள்லாம் இருக்குது என்பதை சுட்டி காட்டி அந்த தியாகத்தை பாருங்கள். இந்த உலகம், இன்றைக்கி படைக்கப்பட்ட இந்த உலகம், இதில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். இதுதான் என்னது நிபந்தனை. இந்த உலகத்தில் வந்த ஒவ்வொரு ஆத்மாவும் அல்லாஹ்வுக்கு என்ன சொல்லிட்டு வந்திருக்கு, உலகத்திற்கு போனால் உன் சொல் பேச்சுக்கு மாறாக உன்னை கட்டுப்படாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன பண்ணிக்க மாட்டேன், அர்ப்பணிக்க மாட்டேன், செலவு செய்ய மாட்டேன். நீ கொடுத்த நேரத்தையும், நீ கொடுத்த உடல் வலிமையையும், நீ கொடுத்த அறிவையும், நீ கொடுத்த ஆற்றலையும் அனைத்துமே உனக்கே நான் என்ன பண்ணுவேன், சமர்ப்பணம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு தான் இது உலகமே என்ன பண்ணியிருக்கு, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் வந்திருக்கு. ஆனால் வந்த அந்த ஒவ்வொரு ஆத்மாவும் உண்மையிலே அல்லாஹ்வுக்கு இத்தகைய தியாகம் முழு மனதோடு முழு அர்ப்பணிப்போட அல்லாஹ்வுக்கு கொடுக்குறாங்களான்னு பார்த்தா உலகம் கொடுக்கறதா இல்லை. இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு கேடுகட்ட சமுதாயமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, எந்த நூநபி காலத்தை வந்து அல்லாஹ் உதாரணமாக காட்டுறானோ, நூநபி காலத்தில் என்ன நடந்தது தெரியுமா? நூநபி காலத்தில் எந்த அரசியல் நடந்தது? அல்லாஹ்வுடைய இல்லத்தை தன் கைவசப்படுத்திக்கிட்டு அந்த இல்லத்தின் பெயரால் அந்த கடவுள் இப்படியெல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அந்த கோயில்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, மக்களுடைய ரத்தத்தை சூறையாடி கொண்டு இருந்தாங்க. இது இப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணக்கூடாது. ஆன்மீகத்தில் என்ன பண்ணிடக்கூடாது, அரசியலில் சாக்கடைகளை ஆகக்கூடாது, அரசியலில் இந்த கோயிலில் என்ன பண்ணிடக்கூடாது, தன்னுடைய மனோ இச்சையை வைக்கக்கூடாது, அல்லாஹ்வையும் அவன் சொன்ன கட்டுப்படுதல் மட்டும்தான் வைக்கணும், மனோ இச்சையை வைக்கக்கூடாதுன்றதுக்கு தான் யார் வந்தா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. இன்னைக்கு அந்த பள்ளிவாசல், அதாவது இந்துக்கள் கோயில்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய எடுத்து அவங்க கோயில் சொல்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க, முஸ்லீம்கள் பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க. இந்த 3 பேருமே அந்த பணியை அந்த பள்ளிவாசலோ அந்த கோயிலோ அந்த சர்ச்சு உண்மையாக செய்யக்கூடிய அந்த பணி அவங்க செய்யாதனால இன்னைக்கு சாத்தான்கள் அதை சூறையாடி கொண்டு மதம் என்ற பெயரில், இந்த உலகம் படைக்கப்பட்டது ஒரு பரிசோதனைக்காக வேண்டி, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் அம்மாவோ அப்பாவோ தங்கச்சியோ
மனைவியோ இப்படின்ற உறவு எல்லாமே ஒரு குடுக்கல் வாங்கல் ஒரு சமூக எல்லாம் இருக்கிறதுக்கு வேண்டி தான். ஆனால் நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு கொள்கை இருக்குது, நமக்குன்னு தனிப்பட்ட ஒரு சிறப்பம்சம் இருக்குது, நமக்குன்னு தனிப்பட்ட ஒரு செயல் இருக்குது. அது என்னது? இந்த உலகத்தில் தீண்டாமை ஏற்படும், இந்த உலகத்தில் ஒதுக்கீடு, அதாவது ஒரு ஒரு சாராரை ஒதுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும், இந்த உலகத்தில் தீமை பெருகும். இதையெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய சமுதாயமாக நம்ம வளர வேண்டும். இதை நம்ம பண்ணாதனால இன்னைக்கு சாத்தன் என்ன பண்ணுறான்? அவனுடைய உச்ச நிலையை அவன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கான். புரியுதுங்களா? அவன் அடைஞ்சனால இனி வரக்கூடிய நாட்களில் ஃபஸ்ட்டு அவன் அறுவடை செய்யும் பொழுது அந்த தேவையில்லாத ஒரு கதிர் இருக்கும், அதுக்கு பேர் எதுவும் சொல்லுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு கழிவை யாரை கழிப்பான்னா முஸ்லீமை தான் இப்போ அவனுடைய டார்கெட்டு. புரியுதுங்களா? இத்தனை நாளாக முஸ்லீம் என்ஆர்சி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தது. இனி அவனுக்கு என்ஆர்சின்ற எந்த பிரச்சனையும் அவனுக்கு தேவையில்லை, சிஏ எதுவுமே அவனுக்கு தேவையில்லை. இனி அவன் ஒன்று அடிப்பான். என்ன பண்ணுவான்? ஏன்டா என்ன அடிக்கிற, என்னடா பண்ண நான்? நீ முஸ்லீமாக இருக்கல்ல, பேர் சமீரா இருக்குல்ல, பேர் அஷ்ரஃப்னு இருக்குல்ல, பேர் அக்பர்ன்னு இருக்குல்ல, பேர் அன்வர் இருக்குல்ல, இனி நான் உன்னை அடிப்பேன். ஏன்டா அடிக்கிற? ஏன்டா எனக்கு வேலை தர மாட்டேங்கிற? நீ முஸ்லீம், உனக்கு நான் வேலை தர மாட்டேன், நீ இந்த இந்தியாவில் கிடையாது, நீ போ அப்படின்னு. இந்த இழிவு எதுக்கு? நமக்கு நாமளே வச்சுக்கிட்ட சூனியம். என்னது? என்ன சூனியம்? எந்த உலகத்தை நீங்கள் பெருசா நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறானோ, எந்த உலகத்தில் நீங்கள் இன்பங்களை அடையணும்னு நீங்கள் அடையக்கூடாது, அதை ஆசைப்படக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறானோ, அந்த உலகத்தின் பேராசையும் அந்த உலகத்தின் இன்பங்களை அடையிறதுக்கு இன்னைக்கு முஸ்லீம் ஆகிட்டான். தயாராகி அர்ப்பணித்து தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் எல்லாத்தையும் வகுத்து கொடுக்கக்கூடியவனாக மாறினான். இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை தான் என்னது? இழிவான ஒரு தண்டனை இப்போ வரப்போகுது. இன்னும் அவங்க உட்காந்துட்டாங்க, இனி அவங்க ஒவ்வொரு அஜெண்டாவாக அவங்க ஏற்படுத்துவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, தாபத்துல் அர்து சொல்கிறாங்களா அல்லாஹ், பூமியிலிருந்து ஒரு பிராணி ஏற்படும்னா அது என்னது? என்ன பிராணி அது? அரசியல் ரீதியாக வன்மத்தை கக்கக்கூடிய வஞ்சத்தனத்தை காட்டக்கூடிய ஒரு மிருகம் ஏற்படும். அதுக்கு என்ன தெரியாது? இரக்கம் காட்ட தெரியாது, அதுக்கு பொறுமை காட்ட தெரியாது, அதற்கு என்ன தெரியாது? அநியாயம் தான் தெரியும், அதுக்கு தர்மம்ன்ற ஒரு வார்த்தை அதுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரப்போது இந்தியர் மக்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு தண்டனை வச்சிருக்கிறான். ஏன் அப்படின்னா, முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை எங்கே இருக்குது? அதிகமாக இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் நல்ல நல்ல உலமாக்கள் வந்தாங்க, நல்ல நல்ல ஆலிம்கள் வந்தாங்க, நல்ல நல்ல கருத்து சொல்லக்கூடிய பேச்சாளர்கள் வந்தாங்க. யாருடைய பேச்சையும் யாருடைய கருத்தையும் இந்த சமுதாயம் ஏற்றுக்கல. அவனுக்கு ஒரு தனி முத்திரையை போட்டு ஒதுக்கிருச்சு. முத்திரை போட்டு ஒதுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? இவங்களுக்குன்னு ஒரு கொள்கையை ஏற்படுத்திக்கிட்டு, அந்த கொள்கையில் என்னது? இபாதத் இருந்தால் போதும், வணக்க வழிபாடு இருந்தால் போதும், தொழுகை இருந்தால் போதும், நோன்பு இருந்தால் போதும், இது செஞ்சால் சொர்க்கன்ற மாதிரி இஸ்லாத்தை காட்டி கொடுத்துட்டு வேறு எந்த கடமையும் இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு இல்லை. இப்படிப்பட்ட விபச்சாரம் பெருகினாலும், எப்படிப்பட்ட சாராயம் பெருகினாலும், எப்படிப்பட்ட அநீதி பெருகினாலும் இந்த சமுதாயத்துக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஒரு வன்மத்தை என்ன பண்ணிருச்சு? இந்த முஸ்லீம் சமுதாயம் காட்டிருச்சு. அப்போ அல்லாஹ் இப்படிப்பட்டவனாக இருப்பான். அல்லாஹ்வுடைய நேரம் வரணும் இல்லையா? அல்லாவும் அவனுக்கு பதிலடி கொடுக்க வேணும் இல்லையா? அப்போ அந்த பதிலடி தான் இந்த காலகட்டத்தில் நமக்கு நடக்க போகுது. வர இருக்கக்கூடிய நாட்கள் இன்னும் மோசமாக இருக்க போகுது. சரிங்களா? எப்படி பனி இஸ்ராயல் சமுதாயத்திற்கு அல்லாஹ் எத்தனை நூற்றாண்டா, எத்தனை 1000 வருஷமா மூசா அலி இஸ்லாம்லேருந்து ஈசா அலி இஸ்லாம் வரைக்கும் எவ்வளோ அவகாசம் கொடுத்தான், எவ்வளோ நியமத்தை கொடுத்தான், எவ்வளோ நபிமார்களை அவங்க கொண்டாங்க. இத்தனையும் அவங்களுக்கு அல்லாஹ் பொருட்படுத்தி அல்லாஹ் என்ன பண்ண? சபரா போய் இவங்க பேச்சே கேட்காத போது ஈசா அலி இஸ்லாமுக்கு பிறகு அவங்கள அல்லாஹ் என்ன பண்ணான்? எப்படி அடித்தான்? ஊரை விட்டு துரட்டுனாங்களா? ஊரை விட்டு 2 துண்டாக ஓடினாங்களா? அதற்கு பிறகு மறுபடியும் ஹிட்லரை வச்சு மறுபடியும் அடித்தானா? எப்படிலாம் அல்லாஹ் குடும்பப்படுத்தினா? ஹிட்லரை வச்சு இந்த யூதர்களை எவ்வளோ குடும்பப்படுத்தினா? இதை விட மோசமாக வரப்போகுது யாருக்கு? முஸ்லிம் சமுதாயத்திற்கு. இதற்கு பயந்து இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட தியாகம் நான் பண்ணணும், எனக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன, எனக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல் என்ன, என்னுடைய ஆற்றலை, என்னுடைய நேரத்தையும், என்னுடைய அறிவையும், என்னுடைய செயலையும் நான் எதற்கு அர்ப்பணிக்கணுன்றத முழு கவனத்தோடு இந்த சம்பவத்தை கேளுங்க. அப்படி கேட்டால் தான் அல்லாஹ் நம்மளோட என்ன பண்ணுவான்? தனிமையில் பேசுவான். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அழுக்கான அந்த எண்ணங்கள், அழுக்கான செயல்கள் எல்லாம் அல்லாஹ் நம்மள்ட்ட அப்புறப்படுத்துவான். நம்மளுக்கு உலகம் மேலே இருக்க அந்த மோகம், உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆசை பாசங்கள் இருந்து அல்லாஹ் நம்மளை என்ன பண்ணுவான்? அப்புறப்படுத்துவான். நல்ல கவனத்தோடு இந்த சம்பவத்தை கேளுங்க. இப்போ சொல்லக்கூடிய சஹாபியோடைய பேர் சாத் இப்னு
முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபியோட பேர் என்னது? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஆண் அழகன். எப்படிப்பட்டவர்? சிரிச்சா குழி விழும், அப்படி பார்க்குறதே அவருடைய ஷைனிங்காக அப்படி இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் முடியும். பேசின அப்படி மெல்லிய அப்படி பேச சில பேருடைய பேச்சு கேட்டிங்கன்னா நீ பேசுப்பா நான் கேட்குறப்பான்ற மாதிரி இருக்கும். அவங்க பேச பேச கேட்கக்கூடிய தோணு பிடிக்கும் மக்களுக்கு, அப்படிப்பட்டு பேசக்கூடியவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அழகிய உருவம், நல்லா நீட்ட முடி அவருக்கு, நல்லா தோற்றம் முடியவர். அல்லாஹ் இவருக்கு இயற்கையில் எப்படிப்பட்ட ஒரு இது கொடுத்தா அப்படின்னா பாரம்பரிய பணக்காரர், வம்சாவளி பணக்காரர். இவர் எந்த குலத்தை சார்ந்தவர்? ஹாஷிம் குலத்தை சார்ந்தவங்க. இவங்க அம்மா பேர் என்னது? கனாஸ் பின்த் மாலிக். இவங்க அம்மா பேர் என்னது? கனாஸ் பின்த் மாலிக். இவருக்கு ஒரு தம்பியும் இருக்கிறார். இதெல்லாம் நான் ஹிஸ்ட்ரியில் பேசும்போது நான் பின்னாடி சொல்லுவேன், சரிங்களா? இவர் எப்படிப்பட்டவர்? ஆண் அழகராக இருப்பார், பேசக்கூடிய போது நல்ல கவரக்கூடியவராக இருக்கிறாரு. அதே மாதிரி அழகிய உருவம், அழகிய திடுகாட்டம் இருக்குது. இதோட இவருடைய சிறப்பம்சம் என்ன தெரியுமா? இவங்களுடைய வம்சாவுக்கே ஒரு சிறப்பம்சம் இருக்குது. இப்படிப்பட்டவங்க அப்படின்னா இவங்களுடைய வம்சாவளியில் யாராவது ஒரு சந்தைக்கு வந்தாங்கன்னா இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த சந்தைக்கு வந்தாங்க. ஏன் சொல்லுவாங்க? அவங்க நறுமணம் பூசிருக்கக்கூடிய அத்தர் அந்த அளவுக்கு லக்ஸுரி வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லையா? இன்றைக்கி இருக்கிற லக்ஸுரி வாழ்க்கை எப்படிப்பட்ட லக்ஸுரி? கோட்டு, பேண்ட், ஷர்ட்டு, அந்த அத்தரு, அந்த ஹை கிளாஸு, அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டுக்கு போய் அந்த 5 ஸ்டாரு 7 ஸ்டாருக்கு போய் உட்கார்றது, BMW மாதிரி ஜாக்வர் கார், இந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்தியா, இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? லக்ஸுரி வாழ்க்கைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அன்னைக்கு மன்னருடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர், பிறப்புலேயே எப்படிப்பட்டவர்? பணக்காரர். ஒரு ட்ரெஸ்ஸு இவருக்கு வாங்க போனாங்க அப்படின்னா இவர் உடுத்தக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த காலத்தில் அவர் உடுத்தக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு 200 திர்ஹம். அப்போ ஒரு ட்ரெஸ் அவர் எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறார்? இன்றைக்கி கணக்கில் 2 கோடி 2.5 கோடி கணக்கில் வாங்கியிருக்கிறார். எவ்வளோ? அன்றைக்கி 200 திர்ஹம்னா எவ்வளோ பெரிய காசு தெரியுமா? அன்றைக்கி உமர் ரலியல்லாஹு அவங்க அவங்களுடைய ஜனாதிபதி, அவங்களுடைய ட்ரெஸ்ஸு 7த்துக்கு வரும். அவங்களோட ட்ரெஸ்ஸு மினிமம் போன ரேட் எவ்வளோ தெரியுமா? 4 திர்ஹத்துக்கு போச்சு. ஜனாதிபதியுடைய ஒரு ட்ரெஸ்ஸு 7த்துக்கு போகும்போது எவ்வளோக்கு போகுது? 4 திர்ஹத்துக்கு தான் போகுது. அப்போ இவர் வாங்கும்போது இவருக்கு எவ்வளோ திர்ஹத்துக்கு வாங்குறாங்க? 200 திர்ஹத்துக்கு வாங்குறாங்க. அதே மாதிரி இவருக்கு போடக்கூடிய ஷூ நீங்கள் வாங்குற மாதிரி எல்லா சந்தையில் போய் வாங்க மாட்டாங்க. இவருக்குன்னு தனிப்பட்ட யமன் பிரதேசத்திலேருந்து தயாரித்து வரும். ஒரு வர்ணனையில் இல்லை, ஒவ்வொரு பிளாக் ஷூ அந்த கலரில் ஒவ்வொரு ஒயிட்டு, பிளாக்கு, ப்ரௌனுன்ற மாதிரி இந்த மாதிரி 1000 செட்டுகள் நம்மக்கிட்ட வாழும் முழுக்க கூட நம்ம 1000 செட்டு வாங்கியிருக்க மாட்டோம். 1000 செட்டு இவருக்கு. செருப்பு, ஆபரணங்கள், கையில் பிரேஸ்லெட். இங்கே நம்ம பிரேஸ்லெட்டை போட்டு 2 வாட்ச் போட்டால் நம்மளை கையில் பிடிக்க முடியாது. சின்ராசா இன்னைக்கு 2 நாளைக்கு கையில் சுத்தம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனால் அன்றைக்கி அவர் பிரேஸ்லெட்டில் இருந்து இங்கே போடக்கூடிய ஆபரணங்கள் இருந்து மூக்குத்தி மாலுன்றது எல்லாத்தையும் அவருக்கு போடக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸு, அந்த வால் ஈழு எல்லாமே இப்படிப்பட்டவர் அவர். இந்த பக்கம் அம்மா உட்காந்துப்பாங்க, இந்த பக்கம் அப்பா உட்காந்துப்பாங்க. இவர் செல்ல புள்ள, மூத்த புள்ள, உட்கார வச்சு ஃபஸ்ட்டு குவாலிட்டி உணவு தான் அவருக்கு. சாப்பிடுமா அவனை இப்படிப்பட்டு வளர்த்தக்கூடிய ஒரு சஹாபி. இந்த நிலையிலேருந்து நம்மளால் வர முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு நிலையிலேருந்து வர முடியுமா? விட்டு கொடுக்க முடியுமா? இதை விட என்ன சொல்கிறாங்க, இன்னும் ஹதீஸில் போனால் இவரை பற்றி சிலாகிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. அதெல்லாம் நம்மளாலலாம் அந்த மாதிரிலாம் எட்டவும் முடியாது, அந்த இடத்துலேருந்து வரவும் முடியாது நம்மளால். அந்த இடத்துல இருந்துக்கிட்டு எதை கவனிக்கிறாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அர்கம் ரலியல்லாஹுவோட வீட்டில் உட்காந்துக்கிட்டு இறை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இறை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த ஓரிரை கலிமாவுக்கு உண்மையான விளக்கத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போது அந்த ஊர் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இவர் வருதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யார் வருதுக்காண்டி? இந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவங்க வெளியே வருவாரா? வந்தாங்கன்னா, ஏன்னா பெண்கள் பார்ப்பாங்களாம், ரசிப்பாங்களாம் அவர் வர்றதை. ஏன்னா அவ்வளோ பெரிய நாணக அழகாக இருக்காரு, யாரையா ஒருத்தர் மனம் முடிக்கணும் இல்லையா?
பெண்கள் அவங்கள சைட் அடிக்கிறதுக்கு ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு அப்படியே சந்தை வழியில் உட்காந்துக்கிட்டு அவங்கள ரசிப்பாங்களாம். இவர் வந்தார்னா இவர் யாரையாவது ஒருத்தரை உத்து பார்த்துட மாட்டாரா, கவனிச்சிட மாட்டாரா அப்படின்ற மாதிரி. ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்களா, இவர் ஏன் சபையில் உட்கார மாட்டாங்களான்றதுக்காண்டி அவங்க சந்தையில் உட்காந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, இவர் வந்தால் ஏன் சபையில் உட்காருவாரா அப்படின்னு. அது ஒரு கெத்து தானே. ஏன் அந்த பையன் என் டீமில் உட்காந்துருக்கிறான்டா, அந்த பேச்சுலர் பசங்கள்லாம் இருப்பாங்கள்ல, பேச்சுலர் பசங்களாம் அவங்க உட்காந்துருக்கும்போது அவங்க டீமில் யார் கூட சேர்றா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். இப்போ அந்த மாதிரி அந்த பேச்சில் உட்காரும்போது இவர் எந்த டீமில் உட்காரான்றது எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, இவர் எந்த தெருவில் வராருன்றதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் ஒரு தெருவு கடந்து போயிட்டார் அப்படின்னா முஸாப் இப்னு உமைர் இந்த தெருவு கடந்து போயிட்டாரு, இந்த தெருவை கடந்து அடுத்த தெருவுக்கு போயிட்டார். ஏன் கண்டுபிடிக்கிறாங்க, அவர் யூஸ் பண்ணுறக்கூடிய அத்தரு அந்த அளவுக்கு உயர்ந்த ரகம், இந்த தெருவிட்ட அந்த அடுத்த தெருவுக்கு கேட்கும். இன்னமும் அந்த மாதிரி பர்ஃப்யூம்லாம் இருக்குது, இன்னமும் இருக்குது. நான் வேலை செய்யக்கூடிய கடையில் என் ஓனர் எங்கேயோ வருவான், என் ஓனர் எங்கேயோ இருப்பாப்புல. அவர் கடந்து அதுக்கு நடுவில் வந்து ஒரு குளமே இருக்குது, அவர் அந்த பக்கம் இருப்பார். எங்களுக்கு சென்ட் வாசனை அங்கேருந்து இங்கேயே தெரிஞ்சிடும், அவர் வரக்கூடிய சென்ட் வாசனை. நான் போய் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். அவர் அங்கே வர சென்ட் வாசனை எங்களுக்கு இங்கே தெரிஞ்சு நாங்கள் ஃபுல்லாக கரெக்டாகிடுவோம். அவங்கவுங்க ஏஞ்சி வேலை செய்கிறது அவங்கவுங்க கரெக்டாக இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு அந்த அத்தர். அவர் போயிட்டு அவர் நம்மளை கடந்த என் ஓனரை சொல்கிறேன், என் ஓனர் என்ன கடந்து போயிட்டார் அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு அந்த ரூம் ஃபுல்லாக அந்த ஸ்மெல்லாகவே இருக்கும். அது நம்மளுக்கு எப்படி இருக்காது, இரிட்டேட்டாக இருக்காது. அது நம்மளுக்கு எப்படி இருக்காது, டென்ஷனை ஏற்படுத்தாது. அது நம்மளுக்கு எப்படி இருக்காது, தலைவலி ஏற்படுத்தாது. அது அந்த ஸ்மெல் இன்னும் வேணுமோன்ற போல தோணும். அதை விட அந்த காலத்தில் லக்ஸுரி வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாரு யார், முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிரச்சாரம் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அர்க்கம் ரலியல்லாஹு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இறை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஊரில் ஏற்கக்கூடிய மக்கள்லாம் ஒவ்வொரு வகையாக போயிட்டு அடி வாங்கிட்டு இருக்காங்க. பிலால் ரலியல்லாஹு அடி வாங்கிட்டு இருக்காங்க, அம்சார் ரலியல்லாஹு அடி வாங்கிட்டு இருக்காங்க. இவங்களாம் அடி வாங்கிட்டு இருக்கிறது பார்க்குறாங்க. இப்படிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாரு, ஏன் இவங்களை ஒதுக்குறாங்க, ஏன் இவங்களை பைத்தியம்ன்றாங்க. சின்ன வயசுலேருந்து வளர்ந்துட்டு இருக்கார்ல, ரசூல்லாம் ஒரு இடத்துல வளர்றாங்க, இவங்க ஒரே இடத்துல வளர்றாங்க. ரசூல்லாம் அடிக்கடி இவங்க ஃபேமிலியை பார்த்துருக்குறாங்க. இவங்களுக்கு எப்படி ஊட்டப்படுறாங்க, எப்படி பாசம் காட்டப்பட்டுச்சு, எப்படி ட்ரெஸ் வாங்கி கொடுக்கப்பட்டுச்சு என்பதெல்லாம் ரசூல்லாம் பார்த்துருக்குறாங்க. திடீர்னு அந்த மனிதனை பார்த்து திடீர்னு பைத்தியம்னு சொல்லுது. சமுதாயமே என்ன சொல்லுது, இவர் பைத்தியம், இவருக்கு வந்து நைட்டில் வந்து ஷைத்தான் வந்து என்ன பண்ணுறது, ஜின்னு வந்து என்ன பண்ணுது, சில கவிஞரும் ஓதப்படுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன் இப்படி திட்டுறாங்க, ஏன் போய் பேசுன்னு சொல்கிறாங்க, நல்ல மனிதர் தானேன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தோடு என்ன பண்ணுறாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்க ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த அர்க்கம் ரலியல்லாஹு வீட்டுக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு முறை யார் வந்துடுறாங்க, பேர் சொல்லுங்க, முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவங்க என்ன பண்ணுறாங்க, வந்துடுறாங்க. வந்து உட்காந்து கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து உரைக்கிறாங்க, ஓதுறாங்க. அது எல்லாம் இவங்களுக்கு அந்த அரபி மொழி தானே, ஒரே தாய்மொழி. சொல்ல அந்த இவருக்கு ஆல்ரெடி இவர் எப்படிப்பட்டவர், நல்லா கவனித்து கேட்கக்கூடியவர், பேச்சாற்றல் உடையவர், நல்ல புத்தி கூர்மை உடையவர். இப்படிப்பட்ட குழந்தை, குழந்தை கிடையாது. ஒரு அம்மா அப்பா கவனிப்பில் ஒரு குழந்தை வளருதுன்னா அந்த குழந்தை எப்படி இருக்கும், நீ சொல்லுமா, நீ சொன்னால் தான் நான் கேட்பேம்மா, நீ என்ன சொல்கிறியோ அதுதாம்மா நான் பண்ணுவேன். இந்த மாதிரி அம்மாவுடைய வளர்ப்புலேயே அந்த பிள்ளை இப்படிப்பட்ட பிள்ளை இல்லை. என்னத்தான் அவ்வளோ தூரத்துக்கு அவர் கவனிக்கப்பட்டாலும் அப்படி பார்க்கப்பட்டாலும் அவர் எப்படி இருக்கிறாரு, சுய சிந்தனை உடையவராக, சொல்லக்கூடிய கருத்து உண்மையா இல்லையான்றது பரிசோதனை செய்து பார்க்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கிறார். அப்போ சொல்லக்கூடிய கருத்து இல்லாமல் கரெக்டாக தானே இருக்குது. அவர் என்ன யோசிக்கிறார், இன்றைக்கி நமக்கு இருக்கு இல்லையா, இன்றைக்கி முஸ்லீம் கிட்ட போயிட்டு உண்மையான வசனத்தை கொண்டு போய் வச்சா என்ன பண்ணுறான், ஏற்றுக்க மாட்டேன்றான், எதுக்கு எனக்கு டைம் இல்லைன்றான். அதே மாதிரி இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நடக்கிறது சான்ஸே கிடையாதுன்றான். இது நடக்காது, அரசியலை கொண்டு வரணும்டா, இதான நம்மளோட சித்தாந்தம், இதான நம்மளுடைய செயல்பாடு, இப்படி தான் பண்ணோன்னா அதுக்கு நமக்கு டைம் கிடையாதுன்றான், யோசிக்க மாட்டேன்றான், திக்க மாட்டேன்றான். இப்போ இவங்களாம் என்ன பண்ணுறான், உலகம் நோக்கி ஓடுறாங்க. அப்போ இவர் எப்படி இருக்காருன்னா, சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டாக தானே இருக்குது. உலகத்தில் இங்கே மக்கள் எப்படி இருக்குது, ஏற்றத்தாழ்வு இருக்குது, எல்லாமே அஜ்னபியாக இருக்கிறான், அறிவற்றவனாக இருக்கிறான். குழந்தைய கொண்டு போயிட்டு ஒரு 7 நபர்கிட்ட 10 நபர்கிட்ட போய் விடுறான். அதுலேருந்து கடைசியாக யார் மூலியமாக கடைசி ஒரு குழந்தை வந்துடும், கடைசியாக எவன் டச் பண்ணானோ அவன் தான் அவனுக்கு அப்பன்றான். இது எல்லாமே அவர் யோசிக்கிறார். அதே மாதிரி ஏற்றத்தாழ்வை பார்க்குறாரு. மனிதன்னா எல்லாமே ஒன்று தானே, ஒரு தாய் தந்தையிலேருந்து தானே வந்தாங்க, இது எப்படி கற்பினன்னு தனியாக வரும், அவங்க எப்படி தாழ்த்தவங்களாக மாறுவாங்க. அப்போ இது எல்லாமே யோசித்து உண்மையான அல்லாஹ் தான், அவருக்கு
இறை தூதர் இவர் தான், அந்த இறுதி நபி இவர் தான்ன்றது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்ற திருக்கலிமா யார் சொல்லிடுறா? முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவங்க சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு இந்த டைமில் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் யார் யாரெல்லாம் ஒன்றும் வரல, அபூபக்கர் எல்லாம் வந்துட்டாங்க, அவங்களாம் வந்துட்டாங்க. இன்னும் அந்த உமர் எல்லாம் அந்த சீசன்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. உமர் எல்லாம் அந்த அடிக்கிறது இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த சீசன்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்களும் எப்படிப்பட்ட சஹாபின்னா மூத்த சஹாபி, அஷ்ரத்துல் முபஷரா சொல்கிறாங்களா, அதில் இவர் கிடையாது. ஆனால் இவர் எப்படிப்பட்டவர், ஆரம்ப காலகட்டத்திலே ஏற்றுக்கிட்டவர். இப்போ இவங்க ஏற்றுக்கிட்டு இவங்க என்ன பண்ணா, தினமும் இந்த சபைக்கு வர்றது, உட்காந்து கேட்குறது எல்லாம் போகிறது. இவருக்கு எது பயம் கிடையாதுன்னா, நம்மளை கட்டி போட்டு அடிப்பாங்க, நம்மளை போட்டு இது போட்டு அடிப்பாங்க, நம்மளை துன்புறுத்துவாங்கன்ற பயம்லாம் இவர் கிடையாது. ஏன்னா எப்படிப்பட்டவர், இவரே திரகாத்தமானவர், நல்லா ஆணழகனாக இருக்கிற, நல்லா வீரமிக்கவர், இப்படிப்பட்டவர் இவர். ஆனால் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, கூட இருக்கிற ஃப்ரெண்ட் என்ன பண்ணிடுறான், அம்மா கிட்ட போய் சொல்லிடுறான். அம்மாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய பணியும் அந்த பிரச்சாரமும் பிடிக்கல. அந்த பக்கம் யாரும் போகக்கூடாது, அவரை பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி அந்த ரூல்ஸ், அந்த ஊர்லேயே அந்த ரூல்ஸ் போடுறாங்க. இப்போது ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அம்மா கிட்ட போயிட்டு என்ன பண்ணிடுறான், கோல் முட்டி விட்டுடுறான். இந்த மாதிரி உன் பையன் எங்கே நம்ம தினமும் போயிட்டுருக்கான், நீ எங்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறியோ, நீ எந்த மார்க்கத்தை ஏற்றக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அந்த சபைக்கு உட்காரான். அந்த சபையில் உட்காந்து அவரை ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு. இது ரகசியமாக இவர் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் இவருக்கு யாருக்கு பயம், அம்மா மேலே ரொம்ப பயம். அம்மா மேலே பயம்னா ரெஸ்பெக்ட், அம்மா அப்படின்ற ஒரு ரெஸ்பெக்ட். இப்போ என்ன ஆகுது, திடீர்னு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தால் அந்த ஃப்ரெண்டு, மாமா, மச்சான், அப்பா எல்லாம் சூழ்ந்துறாங்க. ராஜ குடும்பம்னா எப்படி இருக்கும், எப்படி உட்காந்து பேசுவாங்க, உட்காந்துடுறாங்க, சூழ்ந்து உட்காந்துடுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அம்மானா, இவனை என்ன பண்ணுங்க, அம்மா முதல்ல எடுத்து என்ன பண்ணா அறைய வராங்க. முதல்ல எடுத்தோன்னே பண்ணுவேடானே அறைய வராங்க. அறைய வந்தோடனே மாமா என்ன பண்ணுறான், வந்து கைப்பிடிக்கிறான். அவன் ஒரு ஜோஷில் இருக்கிறான், அவன் ஒரு ஆர்வத்தில் இருக்கிறான். அவனை சும்மா விடு, நீ பாட்டு ஏதோ அடித்து அவனை இன்னும் அதுலேயே மூளை வைக்காத, நீ ஓரமாக உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடுறாங்க. இப்போ எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்தோடனே அம்மா சொல்கிறான், இல்லை இவன் அடங்க மாட்டான், இவனை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் என்ன பண்ணுங்க, இவன் கை காலை கட்டுங்க அப்படின்றாங்க. அப்போ முஸாப் இப்னு உமைர் எல்லாம் சொல்கிறாங்க, யாராவது என் கை காலை கட்ட வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவன் கையை துண்டிச்சிருவேன் அப்படின்றாங்க. என்ன பண்ணுவேன், கையை உடச்சிருவேன், பார்த்துக்கோ அப்படின்றாங்க. அப்போ மாமாலாம் என்ன பண்ணுறாங்க, பின் வாங்குறாங்க. இவ்வளோ தூரத்துக்கு ஆகிட்டியே நீ, உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கள அம்மாவே என்ன பண்ணுறாங்க, கால் கட்டு போட்டு உட்கார வச்சிடுறாங்க. அதாவது இங்கே நகர முடியாத அளவுக்கு உட்கார வச்சிடுறாங்க. ஆனால் இவங்களுடைய ஆர்வம் என்ன ஆகலை, அடங்கி போகலை. இது எல்லாம் நம்மள்கிட்ட கேட்பான், ஒருத்தன் எப்படிப்பட்ட தியாகம் அவன் பண்ணியிருக்கிறான், அவனுக்கு எப்படிப்பட்ட செல்வத்தை கொடுத்தேன், எப்படிப்பட்ட ஆற்றலை கொடுத்தேன், எதெல்லாம் அவன் விட்டு வந்திருக்கிறான், உனக்கு எதுவுமே இல்லை ஆனால் வேணும் நீ துடிப்ப, உனக்கு எதுவுமே நீ இல்லைன்னு நான் அதான் இல்லாமல் தானே கொடுத்து வச்சிருக்கிறேன், ஆனால் வேணும்னு நீ எதுக்கு அந்த பக்கம் போனேன், உனக்கு தான் ஈஸியே இந்த பக்கம் இருக்குல்ல, கஷ்டப்படுற ஆல்ரெடி இந்த கஷ்டத்தை சேர்த்து வர வேண்டியதானே, ஏன் வரல, உனக்கு என்ன அப்படி என்ன உனக்கு அப்படின்னு கேட்க மாட்டானா, கண்டிப்பாக கேட்பான். அப்போ என்ன பண்ணுறாங்க, கால் போட்டு ஓரமாக உட்கார வச்சுருக்காங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குரானை மனப்பாடம் பண்ணுறாரு. யாரை வச்சுக்கிட்டு, ஊழியர்கள் இருப்பாங்க இல்லையா, வேலைக்காரங்க தனி, இவருக்கு சாப்பாடுக்கு வேலைக்காரங்க தனி, ஊழியர்கள் வீட்டில் பணி செய்யக்கூடியவங்க தனி, அடிமைகள் இருக்கிறாங்க. இவர் சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு ஆள், துணிமணி எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், ட்ரெஸ்ஸு துவைக்கிறதுக்கு ஒரு ஆள், அவர் தண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், இப்படிப்பட்ட வேலையாட்கள் நிறைய இருக்கிறாங்க இங்கே. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த வேலையாட்கள் மூலியமாக நீங்கள் போயிட்டு அன்றைக்கி போய் என்ன நடக்குது போய் கேட்டுவாங்க அப்படின்னு. அவங்க போய்ட்டு என்ன பண்ணுவாங்க, வழி எதாவது வந்துச்சுன்னா கேட்டு வந்து சொல்லுவாங்க, எழுதிட்டு வந்து சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுறது, இங்கே உட்காந்துக்கிட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டம் போக 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 அம்மாவுக்கு என்ன ஆகுது, இந்த விஷயமும் தெரிஞ்சு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த வேலையும் நீ பார்த்துக்கிட்டு இருக்கியா, உன்னை எப்படி போகக்கூட சொன்னா நீ இப்படியெல்லாம் பண்ணுறியா, இனி நீ வீட்டுக்கு இருக்க அருகதற்றவன், இந்த வம்சத்துடைய பேரன் சொல்கிறதுக்கு உனக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது, இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்றான். என்ன சொல்லிடுறாங்க, இந்த வீட்டை விட்டு வெளியே போ, மூஞ்சியை பார்க்காத வெளியே போ அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, முஸாப் இப்னு உமைர் எல்லாம் எஞ்சி வெளியே வராங்க. இப்போதான் ஒரு தியாகம்னா என்னன்றது இந்த இடத்துல தான். அது வரைக்கும் அவருக்கு என்ன கிடையாது, கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. அது வரைக்கும் அவருக்கு என்ன கிடையாது, ஒருவேளை சாப்பாடுடைய வழி என்னன்னு அவருக்கு தெரியாது. அது வரைக்கும் அவருக்கு என்ன தெரியாது,
ஒரு வெளியே போனால் யார்கிட்ட அணுகணும், எப்படி இருக்கணும், எப்படி தூங்கணும் அவருக்கு தெரியாது. சுகபோகமான வாழ்க்கை. வெளியே போன்றாங்க அம்மா, வெளியே கிளம்புறாரு. கிளம்பும்போது இப்போ தான் அம்மா என்ன பண்ணுறாங்க, அவன் வெளியே போகிறான்னா பார்க்குறாங்க. வெளியே போகிற மாதிரி தெரிஞ்சால் நில்லு அப்படின்றாங்க. ஆபரணங்களாக கழட்டி வெளியே வைன்றான். என்ன சொல்கிறாங்க, உங்ககிட்ட இருக்கிற ஆபரணங்களை கழட்டி வை அப்படின்றாங்க. எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்றாரு. போகிறேன்னு பார்க்குறாரு. செருப்பை கழட்டுன்றாங்க. அதுக்காக செருப்பை கழட்டி வச்சுட்டு போ அப்படின்றாங்க. செருப்பையும் கழட்டிடுறாரு. மறுபடியும் அவர் போக முன் வர்றாரு. மறுபடியும் நில்லு, இன்னும் என்ன போகிற, கழட்டு அப்படின்றாங்க. ட்ரெஸ்ஸையும் கழட்டு அப்படின்றாங்க. அம்மிஜான் அப்படின்றாரு. அம்மிஜான் எனக்கு போகிறதுக்கு ட்ரெஸ்ஸு கூட இல்லையா அப்படின்றாரு. கழட்டு அப்படின்றாங்க. கழட்டிடுறாங்க. அதையும் கழட்டுறாரு அவர். இப்போ ஒன்றும் பெருசாலாம் ரசூல் சலாமே போரும் பண்ணல, எதுவும் பண்ணல. ரசூல் சலாஸ் 3 முறை 4 முறை தான் பார்த்துருக்கிறாரு. அந்த தீனை பிடிச்சி போச்சு. அந்த ஹக்கு, அந்த உண்மைத்தன்மை, அல்லாஹ் தான் ஒருத்தன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இந்த உலகத்தில் ஆள்றதுக்கோ சக்தி பெறுறதுக்கோ நம்மளை ஆட்டி படைக்கிறதுக்கு வேறு யாருக்கும் தகுதி இல்லைன்ற அந்த உண்மை. இது மனிதனுக்கு நான் தரமாட்டேன், இது மனிதனுக்கு கையில் கிடையாதுன்ற அந்த உண்மை. ரசூல் சலாஸ் இந்த உலகத்துக்கே தலைவராக நிற்கணும், அந்த சித்தாந்தம் தான் இந்த உலகமே பேசணுன்ற அந்த உண்மைத்தன்மை. இதுவா வீடா, எது வேணும்? அவர் தான் உனக்கு வேணும் அப்படின்னா வெளியே போயிரு. எது எல்லாத்தையும் கழட்டி வச்சு வெளியே போ. நான் தான் வேணும்னா இதெல்லாம் நீ அனுபவிச்சுக்கலாம். எது எப்படி எடுப்போம், நம்ம எது எடுப்போம்? கலட்டினாருங்க அவரு. எப்படிப்பட்ட ட்ரெஸ் அவருக்கு போடுற ட்ரெஸ்ஸு? 4 திரகமோ 5 திரகமோ 2 திரகம் ட்ரெஸ்ஸு கிடையாது. 200 திரகத்துக்கு மதிப்பான ட்ரெஸ்ஸு கொடுக்க முடியுமா? கலட்டினார். உடனே கழட்டி கையில் கொடுத்துட்டார். அம்மிஜான்ட்ட கேட்குறாரு, அம்மிஜான் எனக்கு மானத்தை மறைக்கிறதுக்கு ஏதாவது ட்ரெஸ் நீ கொடுக்க முடியும், 2 செட்டு கொடுங்களேன் அப்படின்றான். ஊழியரை கூப்பிட்றாங்க, இங்கே வா அப்படின்னு. உள்ள கோணி பை இருக்குல்ல, அது 2 சாக்கை கொண்டு வந்து கொடு அப்படின்றான். முடியுமா? இவ்வளோ நாள் அவர் வெளித்தெருவில் போனால் ஊர் மக்கள் அவரை கவனிக்கிறாங்க, அவங்கள பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம், அவரை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம், அவர் என் கூட உட்கார மாட்டாரான ஒரு கூட்டம். இவ்வளோ பேருக்கு மத்தியில் இவர் இப்போ என்ன ட்ரெஸ் போட்டு வெளியே வரணும்? கோணிப்பை. அதை அவரே கட் பண்ணிக்கிட்டு, எப்படி கட் பண்ணியிருப்பார்? 2 சாக்கை தூக்கி கொடுக்குறான். இந்த அவங்க மானத்தை மறைக்கிறதுக்கு இதுதான் கொடுத்தாங்க. அந்த சாக்கு பையை தன்னுடைய பேண்ட்டாக மாற்றிக்கிட்டு, தன்னுடைய ட்ரெஸ்ஸாக அவர் மாட்டிக்கிட்டு வீதிக்கு வர்றார். அப்போ கூட அவருக்கு இப்படிப்பட்ட ட்ரெஸ் கொடுத்தாங்களேன்றது கவலை இல்லை. கடைசி அம்மா கிட்ட ஒரு இறை பிரச்சாரம் பண்ணுறாரு. அம்மா, நான் இப்போ வெளியே வரேன், எனக்கு நீ இப்படி பண்ணது கூட எனக்கு எந்த கவலை இல்லை. ஆனால் சத்தியம்னு ஒன்று இருக்குது, அல்லான்னு ஒருத்தர் இருக்கிறான், அவராக அனுப்பப்பட்ட இறை தூதர்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. அல்லாஹ் நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், அல்லாவுடைய இறை தூதர் இருக்கிறாங்க, வஹி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சன்மார்க்கத்தை, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற ஏகத்துவ இந்த கொள்கையை என் தாயை நீ ஏற்றுக்கோ தாயே அப்படின்றான். அம்மா அப்போ பதிலடி தராங்க, என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும், என்னுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த கொள்கைக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், ஒரு காலமும் நான் வரமாட்டேன் அப்படின்றான். அப்போ தான் அழுகுறாரு. அழுத வண்ணமாக வெளியே வர்றாரு. தெரு வீதிக்கு வர்றாரு. எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸு? கோணிப்பை. அந்த கோணிப்பையும் ஒழுங்கான கோணிப்பை இல்லை, இங்கே கிழிஞ்சி அங்கே கிழிஞ்சி, அங்கே தெரிஞ்சு இங்கே தெரிஞ்சு, இதுதான் ட்ரெஸ் அவருக்கு. இப்போ வரக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, உள்ளூர் மக்களை அடிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஹிஜ்ரத் பண்ணுறதுக்கு தயாராகி ஒரு டீமை ரெடி பண்ணிட்டாங்க. எங்கே போகிறாங்க? முதல் டீமு அபிசினியாவுக்கு போகக்கூடிய ஒரு டீம் ரெடி ஆயிடுச்சு. வெளியே வராரு. அப்போ தான் அவருடைய கால் வெயில் பாதத்தில் படுது. சுடு மணல், சுடு கற்கள், நடக்க முடியல. யார்கிட்ட போகிறதுக்கு? ரசூல்லா கிட்ட போகிற வரைக்குமே நடக்க முடியல. அந்த சுடு மணலில் நடந்து போகிறார். இத்தனை நாள் அவர் இப்படி பார்த்த மக்கள் ஆச்சரியமாயிடுறாங்க. என்னடா உனக்கு, ஏன்டா உனக்கு இப்படிப்பட்ட இழிவு, ஏன்டா உனக்கு என்னடா நீ வாழ தெரியா? எத்தனை பேர் திட்டிருப்பான், ஏன்டா அம்மாவை பகிச்சிட்டு வந்திருக்க, உனக்கு என்ன லூசுக்கு இது பிடிச்சிருச்சா, அவன் பணம் காசு இல்லாமல் இருக்கிறான், நீ அம்மா கிட்ட பகிச்சிட்டு வந்து இப்படி ட்ரெஸ் போட்டுச்சு இப்போ உள்ளப்போ அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பான்.
இது எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. நேராக வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த உடை அவர்கிட்ட இருக்கக்கூடிய எதுவுமே இல்லை, அஜ்னபியாக மாதிரி நிற்கிறார்ல, ஒரு வழிபோக்கன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி அவங்கள பார்த்தோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அழுக தாங்க முடியல. வராங்க. வந்தோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து என்கிட்ட இப்போதைக்கு எதுவுமே என்கிட்ட எதுனா கிடையாது, அடைக்கலமோ பலமோ எதுவும் இல்லை, இப்போதைக்கு உங்கள் மார்க்கத்தை நீங்கள் பாதுகாத்துக்கூட தான் இந்த மாதிரி ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டுருக்காங்க, நீங்களும் போகிறதா போங்க அப்படின்றான். அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, அபிசீனியாவுக்கு நடைப்பயணம் பண்ணணும். முதல்ல நடக்கிறார். எதில்? பாலைவனத்தில் நடந்து போகிறார், செருப்பு இல்லாமல். அவங்க கூட போனவங்க எல்லாருமே வியாபாரிங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு வியாபாரி, ஜாஃபர் இப்னு அவரும் ஒரு வியாபாரி. அவங்களாம் வந்து போர் வீர போயிட்டு வரவங்க. இவர் அந்த பழக்கத்துக்கு உள்ளானவர் இல்லை, வீரம்தான், ஆனால் அந்த பழக்கத்துக்கு உள்ளானவர் இல்லை. அப்போ அவர் போகிறார். போனால் வெயில் சூடில் தாங்க முடியாமல் கால் வெடித்து ரத்தம் வந்துடுச்சு. என்ன ஆயிடுச்சு? பாறை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே மாதிரி பாறைலாம் கிடையாது. அந்த சவுதியில் நீங்கள் அந்த மாதிரி பாலைவனத்தில் நீங்கள்லாம் முற்கள் கற்களாக இருக்கும், மாறியாக இருக்கும், அதிலலாம் நம்மளால் நடக்க முடியாது. அந்த கல்கள் எப்படிப்பட்ட கல் அப்படின்னா சூடு தன்மையை வாங்கி வச்சுக்கும், அதை எக்ஸ்போர்ட் பண்ணாது, அது வாங்கி நல்லா வச்சுக்கும். அது அப்படிப்பட்ட கற்கள் வச்சா சுள்ளுன்னு ஏறும், அந்த மாதிரி கல். அந்த கல் அவர் நடந்து போகிறாரு, காலெல்லாம் கிழிஞ்சிடுது. ஒரு கட்டத்தில் உட்காந்துடுறாரு, என்னால் முடியல அப்படி சொல்லிட்டு உட்காந்துடுறாரு. உட்காந்தா ஆமிர் இப்னு ரபிஆ என்ற ஒரு சஹாபி, அவங்க வந்து ஆடு மேய்ப்பாளர் இருக்கிறாரு, அவர் வந்து அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய சஹாபி. அவர்கிட்ட செருப்பு இருக்குது, அந்த செருப்பை கழட்டி கொடுங்க, இந்த இதை நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னா. அப்போ அதை போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க. அபிசீனியாவுக்கு போனதுக்கப்புறம் ஒரு பொருள் ஏற்படுது. என்னென்னு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாயிட்டாங்க, அவங்களுடைய மார்க்கெல்லாம் ஒன்றும் இல்லை, மக்கள்லாம் திருந்திடுச்சு, மக்கள்லாம் எல்லாம் ஏற்பட்டாங்க, எல்லாம் நல்லா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பொருளுக்கு ஏற்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரவுலாம் எல்லாம் கொடுத்துட்டாங்க, மக்கா குறைஷ்லாம் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி பொருள் ஏற்பட்டோன்னே அந்த ஹிஜ்ரத் செஞ்சு போனவங்க என்ன பண்ணுறாங்க, நம்பி வந்துடுறாங்க. நம்பி உள்ளே வந்துடுறான். வந்து பார்த்தா என்ன இருக்கு, எதுவுமே மாறலை, எல்லாம் அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த செய்தி யாருக்கு வருது? அம்மாவுக்கும் வருது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகன் என்ன பண்ணுறான், ஊருக்கு வரான் அப்படின்ற செய்தி வருது. செய்தி வந்தால் அம்மா என்ன பண்ணுறா, ஒரு வேலைக்காரனை அனுப்பி ஃபஸ்ட்டு போய் அவன்கிட்ட போய் சொல்லிடு, அம்மாலாம் ஒன்றும் அவன் மேலெலாம் பாசமாக இல்லை, என்னெல்லாம் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிடு, அவன் என்ன தான் தேராக வருவான், என்கிட்ட தான் வருவான், என்கிட்டலாம் வரக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஊழியரை வச்சு அனுப்பி விட்டுறான். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அப்போது அங்கே ஹிஜ்ரத்லேருந்து வராங்க. வரும்போது ஊழியர் வந்து முதல்ல சொல்கிறான், என்னென்னு, இந்த அம்மா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, அம்மாவெல்லாம் நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நீ வந்துடாத அந்த பக்கம் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, சிரிக்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுன்னு நான் சொன்னவன். எனக்கு அல்லாவும் ரசூல் தான் எனக்கு என்னது, என் உயிருக்கும் மேலானது. இவங்களை பார்க்காம என் அம்மாவை நான் பார்த்துருவேன் நீ நினைக்கிறியா? அம்மாட்ட போய் சொல்லு, அம்மாவை நான் பார்க்க மாட்டேன். முதல் பார்வை, என்னுடைய பார்வை யாருக்கு மேலே, என் நபி மேலே தான், என் ரசூல் மேலே தான், அவரை நான் பார்த்துட்டு தான் மறு வேலை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வார்த்தை வந்து எங்கே படுது, அம்மா கிட்ட வந்து சொல்லப்படுது. சரிங்களா? அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு அம்மாவை போய் என்ன பண்ணுறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு அம்மாவுக்கு மறுபடியும் ஒரு இறை பிரச்சாரம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, இறை பிரச்சாரம் செய்கிறார். செஞ்சால் அம்மா என்ன பண்ணுறாங்க, டிக்ளராக புறக்கணிக்கிறாங்க, ஏற்றுக்க முடியாது அப்படின்னு. அப்போது மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அழுத வண்ணமாகவே மறுபடியும் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, மதீனாவுக்கு பயணம் பண்ணக்கூடிய ஒரு வாசல் ஓப்பன் ஆகுது. மதீனாவிலேருந்து ஒரு டீம் வருது, ஒரு 7 பேர் கொண்டு வராங்க. அவங்களுக்கு ரசூலை எத்தி வைக்கிறாங்க. அவங்க ஆதரவை தர்றதா சொல்கிறாங்க. தந்துட்டு அவங்க டீம் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு 40 பேர்கிட்ட கொண்டு போயிட்டு ரசூலுல்லாஹி என்ன பண்ணுறாங்க, பையத் வாங்குறாங்க. பையத்து வாங்கப்படுது. வாங்கப்படும் போதில் யார் இருக்கிறாங்க, முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க 40 பேர் ரிட்டர்ன் போகும்போது ஒரு அழைப்பாளரை கேட்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு ஒரு அழைப்பாளர் கொடுங்க, அந்த அழைப்பாளர் இருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்,
உங்கள் ஊர் மக்கள்கிட்ட உங்களை பற்றி நான் என்ன பண்ணுவேன், குரான் வசனமோ இதை கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆள் வேணும் அப்படின் போது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரை நியமிக்கிறாங்க. ஒருத்தர் யார், முஸாப் இப்னு உமர் ரலியல்லாஹு, இவங்களும் இன்னொருத்தவங்க அந்த கண் பார்வை அற்றவராக ஒருத்தர் இருப்பார் இல்லையா, நான் கூட போன முறை கூட சொல்லியிருப்பேன், கண் பார்வை தெரியாது, அபசவத்தை அல்லாஹ் கடுகெடுத்தான் அப்படின்வான் இல்லையா, அந்த 2 சஹாபி. இவங்களை தான் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க, நியமனம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. மதீனாவுக்கு போய் இறங்கின உடனேயே முஸாப் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முழு மூச்சா, நான்லாம் இப்போ நம்மளாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு டைமுக்கு வாரத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு மாதத்துக்கு 2 முறை இறை பிரச்சாரம் பண்ணி நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பீத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா, நானும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நாங்களும் பாவம். இப்படி இல்லை, முழு மூச்சா முழு நேரமாக அர்ப்பணிப்பாக என்ன ஆயிட்டாரு, இரவு பகல் பார்க்கல, சாப்பாடு நேரம் பார்க்கல, எதுவுமே பார்க்கல, இறை பிரச்சாரத்துக்கு முழு மூச்சா மாறிட்டார். இதில் ஹைலைட் என்னன்னா ட்ரெஸ் அதே ட்ரெஸ் தான், அதே கோணிப்பை தான், வாங்கவே இல்லை அவர் ட்ரெஸ், அதே சாக்கு தான், 2 சாக்கை மாற்றி மாற்றி. டைம் இல்லை, அதை பற்றி பேசுறதுக்கு நேரம் இல்லைன்றாரு. மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு வந்துருவாங்க, அதுக்குள்ளே நம்ம மக்களை திரட்டணும், ஏற்படுத்தணும், பேசுறாரு, இறை பிரச்சாரம் பண்ணுறாரு, இரவு பகல் பார்க்கல. எப்படிப்பட்ட அந்தஸ்து விட்டுருக்காரு, ராஜ குழந்தையா வாழணும், ராஜ மரியாதையோடு இருக்கக்கூடிய அந்த குழந்தை. அவர் ஏந்திரிச்சா 100 பேர் நிற்பாங்க பணிவிடை செய்கிறதுக்கு, வெளியே போனால் 100 பேர் தூக்கிட்டு போகிறதுக்கு, பணிவிடை செய்கிறதுக்கு 100 பேர் நிற்பாங்க. இப்படி நிற்கக்கூடிய ஒரு பணியாளராக இருக்கக்கூடிய அப்போ இப்படிப்பட்ட ஒரு சாபி எப்படியா மாறிடுறாரு, கோணிப்பையில் இருக்கிறாரு, என்ன பண்ணுறாரு, இறை பிரச்சாரத்தை பண்ணுறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்தால் சின்ன சின்ன குழந்தைங்க அந்த பாட்டு பாடுவாங்க போது, லப்பைக் அல்லாஹ் உங்களை ரசூல்லாவே உங்களை இந்த பூமி என்ன பண்ணுது, வர வைக்குது, வாங்க கிழவன்லாம் அப்படின்னு நொண்டிட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு வர வைப்பாங்க. இத்தனை பேர், 1 லட்சம் பேரை யார் ரெடி பண்ணது, யார் ரெடி பண்ணா, முஸாப் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க. இவ்வளோ பேரும் ரசூல்லாவை பார்த்தது இல்லை, வராங்கன்ற வருகை தெரியுது, அந்த வருகைக்காக வேண்டி தயாரிப்பு பண்ணி வச்சிருக்கிறாரு. இவ்வளோ பேர் கூட்டம், அந்த ஒட்டகம் வந்து நிற்கிது, அந்த ஒட்டகம் ஒரு இடத்த முடிவு பண்ணுது. அப்போ அந்த எல்லா சம்பவம் இவங்கெல்லாம் ரெடி பண்ண வச்சது யார், முஸாப் இப்னு உமர் ரலியல்லாஹு. இவங்க மதீனாவுக்கு வந்து இறை பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் மூத்த சஹாபி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தெரியுமா, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு. இவங்க எப்படிப்பட்ட சஹாபி அப்படின்னா, இவங்க இறந்து இவங்களுக்கு கபர்ஸ்தானில் ஜனாசா உள்ளே வைக்கும்போது பூமி நெருக்கமானதை ரசூல் ஸல்லல்லாஹு தான் பார்க்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் அப்படி செவந்து போகுது. சரியா, 70,000 மலக்குமார்கள் என்ன ஆயிடுறாங்க, கொந்தளிச்சிடுறாங்க. அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குது. எதுக்கு, அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹுடைய ஜனாசா உள்ளே வைக்கும்போது இவ்வளோத்தையும் ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, மலக்குமார்களுக்கு எழுந்திரிச்சு நிற்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அர்ஷ் குலுங்குது. இவர் எப்படி தான் இருந்தார், முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவங்க வந்து மதீனாவில் இறைய பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹவுஸ் கஸ்ரஜ்னு 2 கூட்டம், அங்கே ஒரு அப்பாவுக்கு பிறந்த அண்ணன் தம்பிங்க. இது கொலாடி சண்டையில் என்ன ஆயிடுச்சு, பெரிய வீரியம் பெற்று என்னது நீ கஸ்ரஜ் நான் ஹவுஸ்ன்ற மாதிரி 2 டீமாக பிரிஞ்சிருச்சு. இந்த 2 டீமையும் சேர்த்து வச்சவர் யார், முஸாப் இப்னு உமர் ரலியல்லாஹு. அதில் ஹெட்டாக இருக்கக்கூடியவர் யார், ஹவுஸ்ன்ற அந்த குலத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தான் தலைவர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த 2 டீமை சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்தோடனே அந்த சஅத் ரலியல்லாஹு கோவம் வந்துடுது. யார் அவன் முஸாபு, அவனை தான் பார்க்க போகிறேன், கொடுங்க அந்த ஈட்டின்னு சொல்லி ஈட்டி எடுத்துக்கிட்டு நேராக அடிக்க வர்றாரு. யாரை, முஸாப் இப்னு உமர் ரலியல்லாஹு அடிக்க வர்றாரு. இவர் எப்படிப்பட்ட சஹாபி, அல்லாஹ்வுடைய அர்ஷே குலுங்கிருச்சு. யார் அடிக்க வர்றாரு, முஸாப் இப்னு உமர் ரலியல்லாஹு அடிக்க வர்றாரு. அடிக்க வருதுக்கும் போது அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாரு, ஏன் இப்போ நீ எதுக்கு கொந்தளிக்கிறீங்க, முதல்ல அவர் என்ன சொல்கிறாரு கேளுங்களேன், 1 நிமிஷம் கேட்டு தான் பாருங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் நன்மை என்ன தீமை என்ன பிரிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்க அப்படின்றாங்க. அது போய் நம்ம சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு உட்காடுறாங்க. முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, குரான் வசனங்களை அடுக்கடுக்க எடுத்து வைக்கிறாங்க. குரானுடைய மனப்பாடம் செஞ்ச தாயி அழைப்பாளர் எடுத்து வைக்கிறாங்க.
10 நிமிஷம்தான். எப்படி உமர் ரலியல்லாஹு ஒரு கண்ணு தெரிஞ்சதோ, அவங்க தங்கச்சி படிக்க படிக்க எப்படி கண் அவங்களுக்கு அப்படியே பிதுங்கிட்டு வெளியே வந்துச்சோ, அந்த மாதிரி சாது இப்னு முஆதுக்கு என்ன ஆயிடுச்சு ரலியல்லாஹு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, முஸாப் இப்னு உமர் ரலியல்லாஹு ஓத 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 அவருக்கு அப்படியே அந்த கண்ணில் இருக்கக்கூடிய திரைகள்லாம் அப்படியே அகண்டு போகுது. அப்படியே வீரியமாக அந்த இதை பார்க்குறாரு. பார்த்துட்டு அதே இடத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அடிக்க வந்தவர் 10 நிமிஷத்தில் இடம் மாறி களிமா சொல்லிட்டு ஏஞ்சி போகிறார். இப்படிப்பட்ட பேச்சாற்றல் உடையவர். இது எல்லாம் சும்மா வந்துடாது. இதெல்லாம் சும்மா வந்துடாது. இந்த பேச்சாற்றல் இதெல்லாம் அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கணும், அதுக்குன்னு தியாகம் பண்ணணும், அதுக்குன்னு அர்ப்பணிப்புக்கு வெளியே வரணும். இதெல்லாம் பண்ணாதான் அந்த ஆற்றல் கொடுப்பான். எதுவுமே பண்ணாமல் எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லைன்னு நீ நினச்சேன்னா அது உனக்கு இருக்குது. ஆனால் அல்லாஹ் காட்டுவான் அதை. உனக்கு இந்த ஆற்றல் நான் கொடுத்துருந்தேன், உனக்கு இந்த ஆற்றல் இருந்தது, நீ என்ன பண்ணலை, உன் தனித்துவம் போன வாரம் பேசின இல்லையா, அல்லாஹ் ஒருத்தருக்கும் ஐகானிக்காக ஒரு திறமையை கொடுத்துருப்பான். அதை நம்ம வளர்த்துக்காம அதை நம்ம பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம், இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போது அந்த முஸாப் இப்னு உமைர் என்ன பண்ணாங்க, தான் ஒரு பணக்காரன், நான் அது கீழே இருக்கணும், இப்படி தான் வாழணும்னு அவங்க நினைக்காம எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதைக்கு அர்ப்பணிச்சுட்டு வெளியே நின்று அவருக்கு தேவையா, அவருக்கு இரவு பகல் பார்க்காம தாவா செஞ்சுருக்கிறாரு. எத்தனையோ மூத்த சஹாபாக்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் நேர்வழி கொண்டு வந்திருக்கிறாரு. இவ்வளோத்தையும் இவர் பண்ணியிருக்கிறார். சரிங்களா? அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிடுறாங்க, மதீனாவுக்கு வந்துடுறாங்க. மதீனாவில் மஸ்ஜித் நபி என்ற வேலை, அந்த வேலை கட்டிட வேலை எல்லாம் ஏற்படுது, எல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சஹாபாக்களோடு உட்காந்துட்டு இருக்கும்போது முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு பார்க்குறாங்க. முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர் எப்படி இருக்கிறாருன்னா, நேராக பள்ளிவாசலுக்கு வர்றாரு. தொழுகை டைமாக இருக்குன்னு நினைக்கிறேன், பள்ளிவாசல் வரக்கூடிய டைம். அப்போ சொல்கிறாங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லவா அப்படின்றாங்க. இதெல்லாம் அவருக்கு கொடுத்த அற்புதம். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் எந்த உள்ளத்தை பிரகாசிக்க செய்தானோ அவர் வருகிறார். என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் எந்த உள்ளத்தை பிரகாசம் செஞ்சானோ அவர் உங்களுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. எல்லாம் திரும்பி பார்க்குறேன், யாரா அப்படின்னு பார்க்கும்போது முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு வந்துட்டாங்க. எப்படிப்பட்டு வர்றாரு, ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கு, சாக்கு பை ஒன்றுமே இல்லை, நடந்து வந்துகிட்ருக்காரு. அவர் வர்றாரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ரசூல் சொல்கிறாங்க, நான் இவரை எப்படி தான் பார்த்தேன், அந்த சஹாபாக்கிட்ட பேசுகிறாங்க, நான் இவரை பார்க்கும்போது எப்படி தான் இருந்தார், இவர் தன்னுடைய தாய் தந்தைக்கிட்ட செல்லப்பிள்ளையாக உட்காந்துருந்தார். அவருக்கு ஒரு பக்கம் நீ இதை சாப்பிடுமா, நீ இதை குடிமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையில் நான் அவரை நான் பார்த்தேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ரசூல் சொல்கிறாங்க, அவர் உடுத்தக்கூடிய ட்ரெஸ் என்ன தெரியுமா, அவர் உடுத்தக்கூடிய ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் 200 தீர்ஹமுக்கு வாங்கக்கூடிய ட்ரெஸ்ஸு. இன்றைக்கி அவரோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, கோணிப்பையில் இருக்கிறாரு. தடவுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு தடவுறாங்க. பின்னாடிலாம் என்ன இருக்குது, கோணிப்பையில் இருக்கிறாங்க. வாங்கி கொடுக்குறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த டைமில் என்ன இல்லை, அந்த என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு இஸ்லாம் இன்னும் வளரலை. அந்த டைமில் இருக்கிறாங்க. வாங்கி கொடுக்குற அளவுக்கு கூட இந்த டைமில் காசு இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தடவுறாங்க. அவங்களுடைய கிழிஞ்சு போன ஆடைகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கோணிப்பை என்ன எவ்வளோ நாள் யூஸ் பண்ண முடியும், அந்த கோணிப்பையில் அவர் சுற்றுறாரு. அதுலேயே ஒரு போர்வையாக மாற்றிக்கிட்டு, அந்த கோணிப்பையை 2 துண்டாக்கி அதே ஒரு போர்வையாக மாற்றிக்கிட்டு அதை சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னென்னா, முழுக்க அல்லாஹ்வுடைய பாதையில் மக்களை திரட்டணும். அதுதான் அவருடைய நோக்கமே. ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழணும், இந்த மார்க்கத்தை மேலோங்க வைக்கணும். இதுதான் அவருடைய முழு பயணமாக இருக்குது. அப்போ அவர் ரசூல் சொல்கிறாங்க, இதெல்லாம் அவருடைய பண்பாக சொல்கிறாங்க. அப்போ கடைசியாக சொல்கிறாங்க, இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அல்லாஹ்வின் பிரியமும் ரசூலின் பிரியமும் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்களே இந்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டது. இவர் ஏன் இப்படி மாறிட்டார் அப்படின்னா, அல்லாஹ்வையும் ரசூலையும் விரும்பினதுனால இவர் இந்த நிலைமைக்கு மாறிக்கிட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வையும் ரசூலையும் இவர் விரும்பாமல் இருந்ததுனால எப்படி வந்திருப்பார். இவர் இந்த நிலைமைக்கு மாறினது காரணம் என்னன்னா, அல்லாஹ்வையும் ரசூலையும் என்ன பண்ணிட்டாரு,
உயிருக்கு மேலே விரும்பிட்டாரு, அவரோட அடையாளம் தான் இது அப்படின்றாங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன பாடம் கிடைக்குது அப்படின்னா, ஒருவருக்கு ஒரு ஆற்றல் எல்லாம் கொடுக்குறான், ஒரு தரஜாவை ஏற்படுத்துகிறான் அப்படின்னா அந்த தரஜா அவனுக்கு சோதனை. புரியுதுங்களா? ஒருவருக்கு ஒரு தரஜா இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னா அந்த தரஜா அவனுக்கு சோதனை. யாருக்கு எது இல்லையோ, யாருக்கு எது இருக்கோ அது இரண்டுமே அல்லாஹ் கிட்ட கொடுத்துடணும். எனக்கு இல்லை அதனால நான் உலகத்துக்கு ஓடணுன்னு நீ சொல்லக்கூடாது, எனக்கு இருந்துச்சு அதனால நான் உலகத்துக்கு ஓடணுன்னு நீ சொல்லக்கூடாது. ரெண்டு பேருமே என்ன பண்ணணும்? அல்லாஹ் கிட்ட தான் வரணும், அல்லாவுக்காண்டி அர்ப்பணிக்கணும், அல்லாவுக்காண்டி விட்டு கொடுக்கணும். இந்த துனியாவை ஒரு பெரிய மோக பொருளாக எடுத்துக்கவே கூடாது. அப்போ இவங்களுடைய இது, இவங்களுக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, அவங்க பேர் என்னது? ஹம்னா. அவங்க மனைவி பேர் என்னது? ஹம்னா. இவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அவங்க பொம்பளை பேர், பெண் புள்ள ஜைனப் அவங்க பேர். சரிங்களா? இப்போ இவர் என்ன பண்ணுறாங்க? 2 ஹிஜ்ரத் செஞ்சவங்க. ஃபஸ்ட்டு அபிசினியாவுக்கு போனவங்க, ரெண்டாவது எங்கே போனவங்க? மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சாதி இப்னு முஆத் ரலியல்லாஹு அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க? நேர்வழி கொண்டு வராங்க, எல்லாம் ஆயிடுச்சு. இப்போது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு என்ன ஆகுது? பத்ரு போர் ஸ்டார்ட் ஆகுது. பத்ரு போருக்கு என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. பத்ரு போரில் சண்டை நடக்குது. அல்லாஹ்வுடைய உதவியால் பத்ரு போர் என்ன ஆகுது? வெற்றி அடையுது. வெற்றி அடைஞ்சவனைய அங்கே எத்தனை கைதிகளை பிடிக்கிறாங்க? 70 கைதிகளை என்ன பண்ணுறாங்க? பத்ரு போரில் பிடிக்கிறாங்க. அந்த 70 கைதியில் இவர் தம்பி ஒருத்தர். யாரு? முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹுடைய அவங்களுடைய தம்பி. அவர் பேர் என்ன அப்படின்னா அலா அசீஸ் இப்னு உமைர். அவர் பேர் என்னது? அலா அசீஸ் இப்னு உமைர். சரிங்களா? இவர் என்ன பண்ணுறாரு? அந்த போரில் பிடிப்படுறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க? அந்த போருடைய இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ கைதிகளை தான் என்ன சொல்கிறாங்க? யாருக்கு பொருளாதாரம் இருக்கிறோ அவங்க என்ன பண்ணிடணும்? 4000 திரகம் கொடுத்து, 4000 திரகத்தை கொடுத்து விடுவிச்சு கூட்டு போயிடலாம். யாருக்கு அந்த தன்மை இல்லையோ, அந்த தகுதி இல்லையோ, யாருக்கு கல்வி தெரியுதோ அந்த கல்வி என்ன பண்ணணும்? மதீனாவில் இருக்கக்கூடிய கல்வி இல்லாதவங்களுக்கு அந்த ஆயினா அதை கூட்டி படிக்கக்கூடிய அந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சஹாபாக்கள் ஒவ்வொருத்தராக கட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ முஸைப் இப்னு உமைரெல்லாம் இப்படி போயிட்டுருக்காங்க. கடைசி தூணில் யார் இருக்கிறா? அவர் தம்பி நிற்கிறார். தம்பியை வச்சு என்ன பண்ணுறாங்க? தூணில் வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவர் கடந்து போகிறார். கடந்து போகும்போது அப்போது தம்பி சொல்கிறார், அண்ணே என்னை கட்டி வச்சுட்டு இருக்காங்க, நீ என்னென்ன பார்த்துட்டு பார்க்காம போயிட்டுருக்கு, இதான் ரத்த பந்த உறவா, இதான் உறவா, நீ என்ன பார்க்க கூட மாட்டேன்ற, பேச கூட மாட்டேன்ற, நீ பாட்டு போயிட்டுருக்கியா அப்படின்னு. அப்போது முஸைப் இப்னு உமைர், அவனை கொஞ்சம் நல்லா இறுக்கி கட்டுங்க சொல்கிறாங்க. அவனை கொஞ்சம் நல்லா இறுக்கி கட்டுங்க. இவர் எந்த ட்ரெஸ்ஸில் நிற்கிறாரு? சாக்கு கோணிப்பையில் நிற்கிறாரு. இவர் எப்படி ட்ரெஸ்ஸில் இருக்கிறாரு? ஆடம்பரமான பெரிய அந்த உயரகமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, அந்த மிலிட்ரி அந்த ஃபோர்ஸ் ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நல்ல ட்ரெஸ்ஸு. அவனை நல்லா இறுக்கி கட்டுங்க, அவன் அம்மா கிட்ட நிறையா காசு இருக்குது, வாங்கலாம் கழுக்க கட்டுங்க அப்படின்ட்டு. அப்போது அவர் தம்பிக்காரர் சொல்கிறார், இதுதான் உறவா? இப்படி தான் நீ பேசுவியா? இதான் ரத்த பந்த உறவா? என்ன நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்குறேன். அப்போ சொல்கிறாரு, எந்த அளவுக்கு ஒரு ஈமானையும் இஸ்லாத்தையும் அல்லாவையும் ரசூலையும் இந்த மார்க்கத்தையும் விளங்கி இருக்கிறாருன்னு பாருங்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? கூட பிறந்தவங்க தான் தம்பி, கூட பிறந்தவன் தான் அண்ணன், கூட பிறந்தவன் தங்கச்சின்னு நினைக்கிறோம். ஆனால் முஸ்லீமுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எவன்லாம் களிமா சொன்னால் அவன்லாம் சகோதரன், எவன்லாம் அல்லாவுக்கு அடிப்பணிஞ்சு வாழ்கிறேன்னு சொன்னால் அவங்களாம் யார்? இஸ்லாத்தின் ரீதியாக, ஈமானின் ரீதியாக இவங்களாம் என்னது? அல்லாவால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு சமுதாயம் இவங்கெல்லாம். இந்த எண்ணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கிட்டையும், ஒரு நாட்டுடைய மன்னர்கிட்ட இந்த எண்ணம் இருந்துச்சுன்னா ஒரு நாடை இன்னொரு நாள் அடிக்க விடுவானா? ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பயப்படுறாங்க? உங்ககிட்ட இருக்கிற எனக்கு பயமே என்ன அப்படின்னா, நீங்கள் ஷிர்க் வைப்பீங்கன்னு எனக்கு பயம் கிடையாது. இன்னைக்கு நீங்கள் அல்லாவுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் அல்லாவுக்கு இணை வைப்பீங்கன்னு எனக்கு பயம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளே நீங்கள் அடிச்சுப்பீங்க, உங்களுடைய ரத்தத்தை நீங்கள், உன்னுடைய சகோதர ரத்தத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓட்டுவீங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் ஏற்றத்தாழ்வை பார்ப்பீங்க சொன்னாங்களா இல்லையா? இந்த விஷயத்த அந்த பத்ரு போர்லேயே யார் சொல்கிறாங்க? ஹஜ்ஜத்துல் விதால நின்று கேட்டுட்டு வந்து பேசலை. யார்? முஸைப் இப்னு உமைர் எல்லாம் இந்த விஷயத்த ஹஜ்ஜத்துல் விதால நின்றுட்டு கேட்டு வந்து பேசலை.
எப்போ பேசுகிறாரு? பத்ரு போர்லேயே பேசுகிறாரு. ஏய், நீ என் கூட பிறந்தனால நீ என் தம்பி இல்லை, உன்னை டைட்டாக கட்டிகிட்டு இருக்கான் பார்த்தியா, அவன் தான் என் சகோதரன், அவன் எனக்கு அண்ணனா வேணும், அவன் எனக்கு தம்பியா வேணும். இங்கே நிற்கிறாங்க பார், இவங்க தான் என்னுடைய உறவுகள். இது அல்லாவால் ஏற்படுத்திய உறவுகள். இவங்கள தான் நான் நேசிக்கிறேன், இவங்களுக்காக வேண்டி தான் நான் இருப்பேன். நீ இந்த உறவை சொல்லிக்கிட்டுல எங்கிட்ட தான் இது அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காது. நான் இதை எதுவுமே பண்ண மாட்டேன், நான் போறேன் அடிச்சுட்டு கடந்து போயிட்டே இருக்கிறேன். இந்த கொள்கை, இந்த சிந்தனை, இந்த செயல்பாடு இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்ட்ட இருக்கா? ஒரே குடும்பத்தில் ஒரு குடும்பத்துக்கு அல்லா தரஜா உயர்த்திட்டா இன்னொரு குடும்பத்தை ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடிய சமுதாயமாக மாறிட்டோம். ஒரே ஃபேமிலியில் பிறந்தவங்க ஒரு தரஜா, ஒரே ஒரு பெர்சன்டேஜ் தான். இந்த அளவுக்குலாம் கிடையாது. முஸ்தபி இப்னு முறையிலாம் எப்படி பாரம்பரியமாக இருந்தாங்களோ அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஒரு பெர்சன்டேஜை உயர்த்தினாலே ஏற்றத்தாழ்வு பார்க்குறோமே. அப்போல்லாம் எந்த கண்ணோட்டத்தில் நம்மளாம் இஸ்லாம்னு சொல்லிக்கிறோம், முஸ்லீம்னு சொல்லிக்கிறோம்? நமக்குள்ளே சகோதரத்துவம் இருக்கா? நமக்குள்ளே பந்த பாசம் இருக்கா? என்ன இருக்குது? அப்போ நம்ம எப்படி மற்ற சகோதரரை, மாற்று மத சகோதரரை எப்படி நம்ம நேசிப்போம்? எப்படி லாயிலா இல்லா சொன்ன மற்ற களிமா சொன்ன மற்ற சந்ததிகளை எப்படி நம்ம நேசிப்போம்? கூட இருந்த சமூகத்தையினால கூட பிறந்த தன்னுடைய ஒரு ஃபேமிலியை தூக்கி வச்சு பார்க்க முடியல, அது சேர்த்து வச்சு பார்க்க முடியல, அதை நம்மளால் ஜீர்ணிக்க முடியல. நம்ம எப்படி அடுத்த குடும்பத்துக்காக நீ ஓட போகிறோம்? நம்ம எப்படி அடுத்த குடும்பத்திற்காக கொடுக்க போகிறோம்? எப்படி செய்ய போகிறோம்? இதெல்லாம் இது போலி வேஷம். தியாகம் என்பது உண்மையான தியாகமாக இருக்கணும். எப்படி இருக்கணும் தியாகம்? உண்மையான தியாகமாக இருக்கணும். எப்படி சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ்வுடைய பிரியத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியத்தையும் வாங்கிட்டனால தான் அவர் சூழ்நிலை இப்படி இருக்குன்றாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை? சாக்கு கோணியில் நிற்கிறார் அவர். அப்போ அந்த பத்ரு போரில் எப்படி ஆயிடுச்சு? உஹுது போர் 2வது வருஷம் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு என்ன ஆயிடுச்சு? உஹுது போருக்கு களம் இறங்கியாச்சு. உஹுது போருக்கு போகும்போது என்ன பண்ணுறாரு? தனக்கு தேவையான அந்த பெட்ஷீட் இருக்கும் இல்லையா, அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா இதை கொண்டு என்ன பண்ணுங்க, என்னையா கஃபன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? உஹுது போருக்கு வர்றாரு. வயது என்னது? 40 வயசு. வயசு என்னது? 40 வயசு. அப்போ 40 வயசுன்னா இதெல்லாம் நடக்கும்போது அவருக்கு என்ன வயசு இருக்கும்? வாழக்கூடிய வயசு, இளமை ஊஞ்சல் ஆடுது சொல்லுவோம் இல்லையா, அந்த வயசு. அந்த வயசில் எப்படிப்பட்ட தியாகம், எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு, எப்படிப்பட்ட ஒரு வீரம் முடியுமா? 4 பேர் 4 முறை ரே வாழ தெரியாதுன்னு சொல்லி 4 முறை தொன்னாலே ரிட்டர்னில் அடுத்த வாரம் என்ன பண்ணிடுவோம்? அம்மாவை தெரியும், அம்மா கொடுத்துருமான்னு சொல்லிடுவோம். இல்லைம்மா இதெல்லாம் வேணாம்மா, முடியலம்மா, சாப்பாடே சாப்பிடலாம்மா, பசிக்குதுமா, போடுமா பாலை. வெண்ணெயில் உருண்டுக்கிட்டு இருந்தவர், நெய்யில் உருண்டுக்கிட்டு இருந்தவர், கறி மீனில் உருண்டுக்கிட்டு இருந்தவர். மீனே பார்க்காத சமுதாயம் அது. மீன் கடல் எவ்வளோ தூரம், மீன் சாப்பிடக்கூடிய சமுதாயம் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவர் அவர். 40 வயசு உஹுது போருக்கு போகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க? அந்த ஒவ்வொரு போருக்கு போகும்போது ஒருத்தர்கிட்ட ஒரு கொடியை கொடுப்பாங்க. அந்த கொடி நிற்கக்கூடியவர் எப்படிப்பட்டவர்? அவர் அந்த அளவுக்கு செயலாற்றலுடையவராக இருப்பார். புரியுதுங்களா? ஒரு போரில் வராங்க அப்படின்னா முதல்ல வரவங்களுடைய டார்கெட் என்னதுன்னா, எவன் கொடி வச்சிருக்கானோ அந்த கொடி உள்ளவன அடின்னுவாங்க. கொடி விழுந்துருச்சுன்னா என்னது? அந்த சபை அவுட்டுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க? கொடி யாருக்கிட்ட கொடுக்குறாங்க? முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு கிட்ட கொடியை கொடுக்குறோம். கொடி வாங்கிக்கிறார். கொடி வாங்கிட்டு போர் அந்த உஹுது போர் பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். அதோட நிபந்தனை என்ன பண்ணக்கூடாது, மலைக்கு மேலே நின்றுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாதுன்றது எல்லா விஷயம் நமக்கு தெரியும். இப்போ இந்த முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு கொடி வாங்கிட்டு என்ன பண்ணுது? ஒரு பக்கம் வீரியமாக சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் என்ன பண்ணுறாங்க? இங்கே நின்ன மக்கள் அடிச்சு முன்னாடி போயிட்டாங்க. எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா அந்த எதிர்கூட்டம் இருக்கும் இல்லையா, அந்த கூட்டம் வரைக்கும் போயிட்டாங்க. அப்போ மேலே இருந்த ஒரு கூட்டம் என்ன பண்ணிருச்சு? கனிமத் பொருளை பார்த்துட்டு அவ்வளோதான், வெற்றி தான் நமக்கு தான் கிடச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் பேச்சை மீறி கீழே வந்துட்டாங்க. இப்போ நம்மளோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு உஹுது போருக்கு மட்டும் தான் மீறுதல் இருக்கா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிட்டு போகிறாங்க? இது இந்த சேரை காமிச்சு கேட்குறாங்க, இது அல்லாஹ்வுடைய சேர், இது யாருடைய அரசாங்கம்? இது அல்லாஹ்வுடைய அரசாங்கம். இதில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? உட்கார ஆசைப்படக்கூடாது. உட்காந்தான மனுஷன் அன்னைக்கு பிடிச்ச சைத்தான், அன்னைக்கு பிடிச்ச துர்திஷ்டம் இன்னி வரைக்கும் நம்ம தோர்த்திக்கிட்டு இருக்கு.
இன்றைக்கி நம்ம எதுக்கு அடி வாங்க போகிறோம் நமக்கு தெரியல. ஏன் நம்மளை ஏளனமாக பண்ண போகிறான், நம்மளை ஏன் ஒடுக்குமுறைக்கு ஆக்க போகிறான், நம்மளை ஏன் அடிமைத்தனம் பண்ண போகிறான், நம்மளை ஏன் சாவடிக்க போகிறான்னு நமக்கு தெரியாமல் அடி வாங்க போகிறோம். அல்லாஹ் கிட்ட தௌபா கேளுங்க. அப்போது அந்த ஊது போரில் அந்த மலைக்கு இறங்கக்கூடாதுன்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது கட்டளை. மக்கள் இறங்குனாங்க, ஏறி வந்தாங்க. இந்த பக்கம் சுற்றி யார் வந்துட்டா, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவங்களும் அபு சுஃபியானும் அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, ரவுண்ட் பண்ணி பின்பக்கமாக மலை மேலே ஏறி நின்று அந்த பக்கம் ரவுண்ட் பண்ணி உள்ளே வந்துடுறாங்க. பயங்கரமான அடி விழுது. அடித்த அடியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவா பள்ளி எகிரிடுது. தாடை அவங்க போட்டிருப்பாங்க இல்லையா அந்த போர்க்கவசம், ஒருத்தன் வந்து அடிச்சிடுறான். அடித்து அந்த தாடை குத்தி என்ன ஆயிடுது, கடவா பல்லு உடஞ்சிருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, குதிரையிலேருந்தே அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்த உடனே என்ன ஆயிடுது, ஒரு டீம் என்ன ஆயிடுது சுற்றிக்குது. அதில் யார் யார் சுற்றிக்கிறா, அபூ தல்ஹா ரலியல்லாஹு சுற்றிக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு, அப்புறம் வந்து இவங்க சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு, இந்த மாதிரி நிறைய மூத்த சஹாபாக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க சூழ்ந்துக்கிறாங்க. அந்த பக்கம் என்ன ஆகுது, ஒரு டீம் என்ன பண்ணுது, ஹம்ஸா ரலியல்லாஹு மாதிரி குறி வச்சுக்கிட்டு இருக்கு. இவர் எங்காவது மாட்டோம் கொண்டு அவருக்குன்னு ஒரு தனி ஒரு பர்பஸான ஒரு நபர், நீ யாரையும் அடிக்கக்கூடாது, நேராக நீ என்ன பண்ணணும், ஹம்ஸா ரலியல்லாஹு மட்டும் தான் நீ அடிக்கணும். வாஷி அவங்கள என்ன பண்ணுறாங்க, நியமனம் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஹம்ஸா ரலியல்லாஹு என்ன வர ஒரே டைமில் குத்தப்படுறாங்க. அவங்க அந்த பக்கம் இருக்கிறாங்க. இந்த பக்கம் என்ன ஆகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடை உடஞ்சி கீழே விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன சிகிச்சை கொடுக்கப்படுது. இந்த டைமில் இதாண்டா அவகாதம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அம்பை ஈட்டி என்ன பண்ணுறாங்க, சர் 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 அனுப்புகிறாங்க. அதில் நிறைய சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க, முன்னாடி வந்து நின்று நெஞ்சில் மார்பில் என்ன பண்ணுறாங்க அடி வாங்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பொருளி ஒன்று ஏற்படுது. என்ன ஒரு பொருள் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு இறந்துட்டாங்க அப்படின்னு என்ன இது, ரசூல் ஸல்லல்லாஹு இறந்துட்டாங்க, நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பொருளை கிளம்புன உடனே முஸஅப் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க எங்கேருந்து ஓடி வராங்க, என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்து இந்த கொடியை எடுத்துகிட்டு ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு சொல்கிறாங்க, ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல். அந்த இடத்துல ஒரு ஓதுறாரு. இந்த வசனம் அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு இறந்ததுக்கு அப்புறம் ஓதுவாங்க. அலி உமர் ரலியல்லாஹு என்ன ஆயிடுவாங்க, யாரும் ரசூலுல்லாஹி இறந்துட்டுன்னு சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது அபூபக்கர் அந்த இடத்துல இந்த வசனத்தை ஓதி காட்டுவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல ஊது போரில் இந்த வசனத்தை ஓதி காமிக்கிறாரு. முகமது என்ன பண்ணல, உமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இதுக்கு முன்னாடி எத்தனையோ தூதர்கள் வந்து இறந்து போயிருக்கிறாங்க, இந்த மாதிரி முகமது இறந்துட்டா நீ மார்க்கத்தை விட்டு போயிடுவீங்களா, ரிட்டர்ன் வாங்க எல்லாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. நான் சொல்லி கூப்பிட்றாரு. அந்த ஆயத்தை அப்படி தான் பேசும். ஆயத்து என்ன பேசும், உமா முகமது என்பது எப்படிப்பட்டவர் இல்லை, ரசூலை தவிர வேறு யாரும் இல்லை, ஆனால் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தூதர்கள் வந்துட்டு போயிட்டா, அதனால நீங்கள் மார்க்கத்தை விட்டு போயிடுவீங்களான்ற அந்த வசனம் வரும். இந்த வசனத்தை கத்திக்கிட்டு ஓடி வர்றாரு. யாரு யாரு முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு ஓடி வர்றாரு. ஓடி வந்தோடனே ஒரு டீம் என்ன பண்ணுது, அந்த கொடியை கீழே விழணும், விழவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வருது. வருது. இவர் வலது கையில் வச்சிருக்கிறாரு, இடது கையில் வச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து அவர் பால் வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காருல, ஒரு வலது கை விட்டிடுறாங்க. கை துண்டாக விழுந்துருச்சு. விழுந்தோடனே என்ன பண்ணுறாரு, அந்த கொடியை இடது கரத்தில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, வச்சுக்கிட்டு மறுபடியும் ஓடுறாரு. ஓன என்ன பண்ணுறாங்க, இன்னொரு சாவி இல்லை, இன்னொருத்தர் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து அவருடைய இடது கரத்தையும் என்ன பண்ணுறான், வெட்டிடுறான். இடது கரமும் போயிடுது. போனால் பாதி கை இருக்கும் இல்லையா, பாதி கையில் என்ன பண்ணுறாருன்னா அந்த கொடி எடுக்கிறாரு. அவருடைய அந்த ஈமானுடைய அந்த வீரம், கை ரெண்டும் போயிடுச்சு, பாதி கை தான் இருக்குது. இந்த பாதி கையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கொடி, அந்த கொம்பை என்ன பண்ணுறாரு, எடுத்து நெஞ்சில் வச்சுக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் ஓடி வர்றாரு. ஓடி வந்தால் அவனை சொல்கிறாங்க, அவனை ஈட்டியால் அவனுடைய நெஞ்சத்தை கிளி அப்படின்றான். ஒரே ஒரு ஈட்டி தான் நேராக வருது, அவருடைய நெஞ்சில் கிழிச்சு. அதுக்கப்புறம் அவனால் உயிர் பிடிக்க முடியல. அவ்வளோதான். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இறந்துடுறாரு. இறந்து முடிஞ்சோடனே இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு பக்கம் ஒன்றாயிருது, கடவாப்பெல்லாம் உடஞ்சி போய் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு மாற இருக்கிறாங்க. ஒவ்வொரு செய்தியாக வருது. ஹம்ஸாவில் இறந்துட்டாங்கன்னா இன்னும் துக்கம் தாங்க முடியல. மூத்த சஹாபாக்கள் ஒவ்வொரு பேஜாக சொல்லும்போது துக்கம் தாங்க முடியல. இப்போ முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு இறந்துட்டாங்க அப்படின்னு செய்தி வந்துடுச்சு. இப்போது ஊது போரில் எத்தனை மொத்தம் சஹாபாக்கள், மூத்த சஹாபாக்கள், நல்லா பாடம் கற்பித்த நல்லா தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அவங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹிஜ்ரத்துக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணாங்க, ரசூல் டேரெக்டாக பாடம் கற்றுக்கிட்டவங்க. இவங்கெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் நிறைய அதிகம் சொல்லியிருப்பாங்க, நிறைய மறுமை சிந்தனை பற்றி சொல்லியிருப்பாங்க. இவங்களாம் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அப்போவே அவங்க அல்லாவுடைய கணக்கு. அதெல்லாம்
என்ன பண்ணிட்டான், அதில் இறந்து போன சஹாபாக்கள் எத்தனை பேர்னா 70 பேர் இறந்து போயிட்டான். 70 பேரில் 63 பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, சடலத்தை எடுத்து ஜன்னத்துல் பக்கீல அடக்கம் செஞ்சாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 7 பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால எடுக்க முடியல. உடலை எடுத்தால் கை விழுது, கையோட சேர்த்து காலை தூக்குனா அந்த கை விழுந்தது. அதில் யார் அதிகமாக கோரமாக அடிபட்டார்னா முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு, ரொம்ப கோரமாக அடிபட்டு இறந்து போயிட்டாங்க. ஆனால் இவர் எப்படி பெற்றவர், குரான் நாலேஜ் உடையவர், குரானு நாலேஜ் உடையவர். ஒரு சமூகத்தை 1 லட்சத்துக்கு மேற்பட்டவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வரும்போது ஏற்படுத்தி நிறுத்தி காமிச்சவர். அதில் மூத்த சாபி யார், சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு. அவங்க இறந்து போனாங்கன்னா யார் கோவப்பட்டா, அல்லாஹ் கோவப்பட்டான். அப்போ எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்லாம் ஏற்படுத்தி வச்சுட்டு போயிருக்காரு. அப்போது இவர் சடல் தூக்குறாங்க, தூக்க முடியல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, சரி இவங்களை என்ன பண்ணிடலாம், இங்கே தஃபன் பண்ணிடலாம், இங்கே அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. இதுதான் உலகத்துக்கே பாடம், இதுதான் உலகத்துக்கே பாடம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய துணி வச்சுருக்காங்க, அவங்க மூடிட்டாங்க. முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு துணி இருக்கும் இல்லையா, கொண்டு வாங்க, அவர் குழு வச்சிருந்த துணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா கொண்டு வராங்க. சாக்கு கோணி தான் தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து போடுறாங்க. மூஞ்சியில் போட்டால் கால் தெரியும். அது கூட பெருசாக இல்லை அவர்கிட்ட, அது கூட அவர் ஹைட்டுக்கு ஈக்குவலாக இல்லை. மூஞ்சிக்கு போத்துனா கால் தெரியுது, காலுக்கு போத்துனா மூஞ்சி தெரியுது. சுசலாசனம் இந்த காட்சியெல்லாம் பார்த்து நிற்க முடியல, அழுகுறாரு. இப்படிப்பட்டவர் தெரியுமா இவர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறாங்க. இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஒரு ஊருக்கு இல்லை, இந்த அரபு தேசத்துக்கு உணவளிக்கக்கூடிய சமுதாயம். அவங்க ஃபேமிலியை பற்றி பெருமிச்சாக சொல்கிறாங்க. இவங்க எப்படிப்பட்ட ஃபேமிலி அப்படின்னா, இவங்க நான்னாங்கன்னா இந்த இந்த மக்காவுக்கும் இந்த மதீனாவுக்கும் சேர்த்து என்ன பண்ணலாம், சாப்பாடு கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியிலேருந்து இருக்கக்கூடிய செல்வந்தர் இன்றைக்கி எப்படி கிடக்கிறாரு, மேலே போத்துனா கீழே தெரியுது, கீழே போத்துனா மேலே தெரியுது. அல்லாஹ்வுக்காக வேண்டி உண்மையாக என்ன பண்ணார், தன்னுடைய உயிரை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் இவருடைய பரிந்துரைக்காக வேண்டி ஷேஃபாக இருக்க நான் வந்து நிற்பேன். இவர் உண்மையாக தான் உனக்காக தான் உயிரை கொடுத்தாருன்றதுக்காண்டி யார் வந்து நிற்பா, நான் பரிந்துரை பண்ணுவேன், நான் ஷேஃபாக இது கொடுப்பேன், ரசூல் அல்லாஹ் கிட்ட நிற்பேன் அப்படின்றான். யாருக்காக வேண்டி, முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. அப்போது இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. இப்போது இந்த நிகழ்வை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு இவங்க பின்காலத்தில் என்ன வர்றாங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தராக மாறுறாரு. இவரோட ஹதீஸ் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு ஒரு நாள் நோம்புக்கு என்ன பண்ணுது, நோம்புடைய பொருள் வைக்கப்படுது. நோம்புடைய அந்த தின்பண்டங்கள் இருக்கும் இல்லையா, கஞ்சி, அந்த பேரிச்சப்பழம், நிறைய உயர்தரமான பொருட்கள் வைக்கும்போது இந்த நாளை நினச்சி அழுகுறாரு. ஒரு நாள் இருந்தது, என்னுடைய முஸாப் இப்னு உமைர் எவ்வளோ பெரிய செல்வந்தர், அவருக்கு துணி இல்லாமல் நாங்கள் அடக்கம் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு அல்லாஹ் எனக்கு எவ்வளோ பெரிய செல்வந்தம் கொடுத்துருக்குறான், எவ்வளோ பெரிய தின்பண்டம் எனக்கு இருக்குது, எனக்கு இதெல்லாம் என்ன பண்ணல, அனுபவிக்காமலே போயிட்டாரு, இதெல்லாம் அனுபவிக்காமல் போயிட்டாரு. ஆனால் அல்லாஹ் இதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டானே, எனக்கு பயமாக இருக்குது, என்ன இந்த உலகத்தில் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருவானா, மறுமையில் எதுவும் தரமாட்டானா அப்படின்னு எனக்கு பயம் வருது. அதனால் இதெல்லாம் எனக்கு வேணாம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க, 2 பேரிச்சப்பழம் ஒரு தண்ணி போதும் அப்படின்றாரு. யார் சொல்கிறா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு. இவங்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் ஒன்று நம்ம கையில் வருது அப்படின்னா இது நல்லதா கெட்டதான்னு யோசிக்கக்கூடியவங்க. ஒரு விஷயம் நமக்கு அல்லாஹ் கொடுக்குறான், ஒரு திடீர்னு ஒரு அந்தஸ்து உயருது அப்படின்னா இது அல்லாஹ் நம்மளுக்கு என்ன டெஸ்ட்டில் வச்சுருக்கிறா, என்ன டெஸ்ட் கொடுக்க போகிறான்ற யோசிக்கக்கூடிய. ஏன் இவங்களுக்கு இலக்கு சொர்க்கம், இந்த பூமி கிடையாது. இவங்களுக்கு இலக்கு என்னது, சொர்க்கம். அல்லாஹ் கிட்ட அந்த பரிசு வாங்கணும். பூமி இவங்களுக்கு என்ன கிடையாது, பெரிய விஷயம் கிடையாது. அப்போ இவங்கெல்லாம் அல்லாவை எதிர்பார்த்து கொண்டு அல்லாவுக்காக வேண்டி என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணாங்க, ரெடி பண்ணாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம எப்படிப்பட்டவராக இருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாம் வந்து இதெல்லாம் கருத்தில் கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க இல்லையா, இன்ன சலாத்தி ஒனுசுக்கி ஒமஹியாய உம்மாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என் வாழ்வு, என் மரணம், என் அடிப்பணிதல், என் நேர்ச்சை அகிலத்தை படைத்த அல்லாவுக்கு சமர்ப்பணம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உண்மையாக கூட சொன்னாங்க இல்லையா, அந்த உண்மையை நிலைநாட்டினவர்.
இப்ராஹிம் நபியை ஃபாலோ பண்ணுவார். இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய அல்லாஹ் எனக்கு எவ்வளோ பெரிய தர்ஜா கொடுத்தாலும், என்ன பெரிய அந்தஸ்தை கொடுத்தாலும், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுடைய பாதைக்கு என்னுடைய களம் என்ன, என் நேரத்தை நான் எப்படி செலவு பண்ண போகிறேன், என் நேரத்தை எப்படி ஒதுக்க போகிறேன், என் நேரத்தை எப்படி கொடுக்க போகிறேன், உண்மையான தியாகம் எப்படி பண்ண போகிறேன்றது தான் அவர் காமிச்சார். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹ். அப்போ இந்த சமுதாயம் எப்படி இருக்கணும், இன்னைக்கு எவ்வளோ பெரிய அட்டூழியத்துக்கும் அக்கிரமத்துக்கும் இந்த உலகம் போயிட்டு இருக்கும்போது நம்மளாம் என்ன இருக்கிறோம்? தொழுகையுடைய சிறப்புகள் என்ன, சுன்னத்துடைய சிறப்புகள் என்ன, இதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இன்னும் இந்த சமுதாயம் ஜும்மாவுடைய ஒட்டகம் நம்ம நன்மை வாங்கிக்கலாம், முதல் சாப்பாடு நன்மை வாங்கிக்கலாம், இப்படி தான் பைத்தியக்கார நன்மை சேகரிக்கிறதுக்கு. நன்மை எதுக்கு யூஸ் ஆகும் தெரியுமா? நன்மை எதுக்கு யூஸ் ஆகணும்? முன்ன சொர்க்கத்துக்கு கூட்டு போகணும். அது அது அல்லாஹ் பாடம் கற்பிப்பான் கியாமத் நாள்ல. நீ எது கொண்டு சொர்க்கத்துக்கு போற அப்படின்னு அவன்லாம் சொல்லுவானா, இதெல்லாம் இந்த நன்மையை பார்த்தியா, இதை கொண்டு தான் போறேன் அப்படின்னு. இப்போ அல்லாஹ் ஒரு பாடம் நடத்துவான். என்னன்னு, யாருக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கோ, யாருக்கு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் அடையுதோ அவன் தான் சொர்க்கத்துக்கு போக முடியுன்றது அல்லாஹ் அந்த இடத்துல அவனுக்கு பாடம் ஊட்டி காட்டுவான். நன்மையை கொண்டு ஒரு சொர்க்கம் போக முடியாது. மழை அளவுக்கு ஒரு நன்மை வச்சிருப்பான், சொர்க்கம் போக முடியாது. அவன் நன்மையை ஃபுல்லாக அல்லாஹ் என்ன பண்ணுவான், வேறத்தனை கொடுத்து, வேறத்தனை தீமையெல்லாம் இவனுக்கு கொடுத்து இவனை கொண்டு நரகத்தில் போடுவான். ஏன் இப்படி பண்ணுறான்? இவன் நன்மைக்காக ஒன்றான். நன்மை சேகரித்து எப்படி ஒரு அமல் இந்த உலகத்தில் இந்த என்னது அந்த பொருளாதாரத்தை திருட்டுறதுக்கு ஒரு டீம் போதோ, அந்த மாதிரி ஒரு டீம் எப்படி இருக்கு, நன்மையை கொள்ளடிக்கிறதுக்கு நிற்கிது. அசர் தொழுதுட்டேன், மகரிப் தொழுதுட்டேன், இஷா தொழுது. இது இஷா மகரிப் இல்லை பிரச்சனை, அது உன்னுடைய பார்ட்டு, அது நீ பண்ணணும், அது பண்ணி தான் ஆகணும், அது இல்லை. ஆனால் மக்சத் என்ன? உலகத்துடைய தீமையை நீ தடுக்கலை, உலகத்துடைய தீமையை பற்றி உனக்கு அக்கறை இல்லை, அதுக்காண்டி உன்னுடைய முழு தியாகம் இல்லை அப்படின்னா இதெல்லாம் எனக்கு வேஸ்ட்ன்றான்ல. இப்போ நம்மெல்லாம் சிந்திக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கணும். தியாகம் என்பது என்னன்னா முழுசாக கொடுக்கணும், அந்த டெடிக்கேஷனை முழுசாக கொடுக்கணும். அதுதான் அல்லாஹ் நேசிக்கிறான். அப்படி அப்படி அல்லாஹ்வை நேசித்தோம் அப்படின்னா நமக்கு இந்த உலகம் பெரிய பொருட்டாக தெரியாது, இந்த ஆடம்பரம் பெரிய பொருட்டாக தெரியாது, இந்த செல்வம் பெரிய பொருட்டாக தெரியாது, இந்த கம்பீரம், இந்த மதிப்பு, இந்த அந்தஸ்து எதுவுமே நமக்கு பெரும் தெரியாது. நமக்கு இலக்கு அல்லாஹ் தான். இப்போ அல்லாஹ் கிட்ட எப்படி நிற்க போகிறோம்? கை கட்டிய வர, தலை சார்ந்த வர நிற்க போகிறோமா? கம்பீரமாக அல்லாஹ் கிட்ட மேலே உயர்த்தி நிற்க போகிறோமா? ஷைதா நம்மள ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, அவங்கள குளிப்பாட்டாதீங்கன்றாங்க. ஏன்? அவங்கள அதோட சாட்சி, அல்லாஹ் என் கை பார்த்தியா, என் பேர் ஹார்ட் தொங்கிக்கிட்டு இருக்கு பார்த்தியான்னு அவங்க வந்து நிற்பாங்க. முஸஅப் இப்னு உமைர் எப்படி வந்து நிற்பாரு, 2 கையையும் அந்த ஹார்ட்டையும் தூக்கிட்டு வந்து நிற்பாரு. உனக்காண்டி நான் கொடுத்துருக்கேன். அல்லாஹ் சந்தோஷமா ஏற்றுப்பான் தியாகத்தை. உங்களுக்கு தான் சொர்க்கம் வச்சிருக்காங்க போங்க அப்படின்ட்டுருவான். நம்ம எதை கொண்டு போய் நிற்க போகிறோம்? அந்த நேரத்துக்கு பயந்துக்கோங்க, அந்த மறுமை நாளுக்கு பயந்துக்கோங்க. அல்லாஹ் இன்ன பதஷ ரப்பிக்கல ஷதீர், அல்லாஹ் கடுமையாக பிடிக்கக்கூடியவன். அந்த கடுமையான பிடிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுக்கு பயந்துக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது நேரத்தை வீண்விரைய செய்யாமல், தனக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றலை வீண்விரைய செய்யாமல், தனக்கு கொடுக்கப்பட்ட அறிவையும் நாலேஜையும் அந்த வலிமையும் என்ன கொடுத்துருக்கிறானோ அது அல்லாஹ்வுடைய பாதைக்கு செலவு செய்யக்கூடிய நல்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புரியான்னு சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.